God's grace is unlimited. அவர் அன்புக்கு அளவில்லை, அவர் வல்லமைக்கு அளவில்லை, எல்லாமே எல்லையற்ற விதங்களிலே அது இருக்கிறது. இப்போ கேள்வி என்னன்னா, எல்லாமே அப்படி இருந்தா நம்ம வாழ்க்கையில ஏன் இவ்வளவு வித்தியாசங்கள், நம்ம வாழ்க்கையில ஏன் சில காரியங்கள் அப்படி இல்லை? பொதுவா இந்த ரிலீஜியன்ல போய் இந்த கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, வேற ஒன்றும் இல்லை தம்பி, பாவம் பண்ணிட்ட. நீ என்னைக்கு பரிசுத்தமாய் மாறுகிறாயோ அன்னைக்குத்தான் பரன் எல்லாவற்றையும் உனக்கு தருவார் அப்படின்னு. நாம சில நேரத்தில் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவன் எல்லாருக்கும் அளந்து வச்சிருக்க, உங்க வாழ்க்கையில எவ்வளவு வேணும் அப்படிங்கிறத கடவுள் தீர்மானிக்கவில்லை, நீங்கள் தான் தீர்மானிக்கிறீர்கள். ஏன் மக்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள்? அந்த அளவுக்கு கேட்கறது இல்லை. எந்த அளவுக்கு கேட்கறீங்களோ, நீ காதால கேட்டனா வாயால கேட்க வேண்டியது வராது. கடவுள் வைத்திருக்கிற காரியங்களை நான் எந்த அளவுக்கு ஆர்வமாய் கேட்க என்னை உட்படுத்துகிறேனோ அந்த அளவுக்கு அந்த வார்த்தை உள்ள போகும், எனக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கும். எனக்குள்ள புரிதலை, எனக்குள் நம்பிக்கையை, எனக்குள் விசுவாசத்தை அது பலப்படுத்தும். அப்போ அந்த அளவு கூடிச்சா இப்ப பெருகிற அளவும் கூட ஆரம்பிச்சு. கடவுள் சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் இன்னும் இடம் கூடப்பா, நான் இன்னும் ஆசீர்வதிக்க விரும்புறேன்னு உங்ககிட்ட அனுமதி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு விவசாயத்தை நீங்க ஜஸ்ட் லைக் தட் பண்ண முடியுமா? நிலத்துல ஒண்ணுமே வராது. அழகா அந்த நிலத்தை பண்பெடுத்து குப்பைகள்லாம் எடுத்து அழகா அதை நீர் பாய்ச்சி கரெக்டா இது பண்ணி விதைய போடுறீங்க, முளையும். விதைகளில் வித்தியாசம் இல்லை, ஏன் விளைச்சல்களில் வித்தியாசம் இருக்கிறது? இந்த விளைச்சலை விதை மாத்திரம் தீர்மானிக்கிறதில்லை, இந்த விளைச்சலை நிலங்களும் தீர்மானிக்கிறது. அந்த நிலம் யார்? மனிதர்கள். விவசாயி பாஸ்டர் பாலசேகர். விவசாயி பிரசங்கிக்கிற வார்த்தை என்னன்னு சொல்லி இருக்குது? விதை. இந்த நிலத்தை வார்த்தை சந்திக்க நீர் பாய்ச்ச உரம் போட எல்லாமே கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய பிரசனம். பாருங்க என்ன நடக்க ஆரம்பிக்கும். 30, 60, 100 விளைய ஆரம்பிக்கும். அங்க சுகத்தை விளைவிக்க முடியும், அங்கு ஆசீர்வாதத்தை விளைவிக்க முடியும், அங்கு அபிஷேகத்தை விளைவிக்க முடியும், அங்கு வரங்களை வல்லமைகளை விளைவிக்க முடியும். என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வார்த்தைகளை உங்க இருதயங்களுக்குள்ள, உங்க காதுகள் வழியாய் கேட்க அனுமதிக்க அதிகம் கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலம் அதை ஒரு அளவுகோலாக வேதவசனம் சொல்லுகிறது. ஏன் அதிகம் கேட்கிற ஆளுக்கு ஏன் அதிகம் கொடுக்கப்படுகிறது? அதிகம் கேட்கும் போது விசுவாசம் அதிகமாகுது. கேட்கிறது பெற்றுக்கொள்ளுகிறதை தீர்மானிக்கிறது. இரண்டாவது என்ன சொல்லுது? உன்னுடைய கிவிங் தான் உன்னுடைய ரிசீவிங் லெவல் என்ன பண்ணுது? தீர்மானிக்கும். வரவே மாட்டுக்குங்க அப்படின்னா இங்கிருந்து போகவே மாட்டுக்குன்னு அர்த்தம். உங்கள் விளைச்சலை தீர்மானிப்பது உங்கள் விதையே. Your seed decide your harvest. எதெல்லாம் அறுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் விதைங்க. நீங்க விதைக்கிறதெல்லாம் அறுப்பீங்க. நீங்க கொஞ்சம் மன்னிங்க, நீங்க கொஞ்சம் உதவுங்க, நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து பாருங்க. எல்லாம் கூட ஒரு அளவுகோல் தான். கொஞ்சம் பொறுமையா, கொஞ்சம் நிதானமா பண்ண வேண்டியதை பண்ணிட்டே இருங்க. நாள் வருது, அறுவடை நாள் ஒண்ணு இருக்குது, விதைக்கிற நாள் ஒண்ணு இருக்குன்னா அறுக்கிற நாள் ஒண்ணு இருக்குது. அப்பொழுது நீங்கள் அறுப்பீர்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு போலாம். எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கிறேன். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். ஸோ இன்னைக்கு சாயந்தரம் என்ன பேச விரும்புகிறோன்னா, அளவுகள். எல்லாம் சொல்லுங்க, அளவுகள். தேவனுடைய கிருபைக்கு ஏதாவது அளவு இருக்கா? அளவு இருக்கா? அவர் அன்புக்கு, அவர் கிருபைக்கு ஏதாவது அளவு இருக்கா? அளவே கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, அளவில்லாத கிருபை. So God's grace is unlimited. His mercy and His grace is unlimited. There is no limit. அதுக்கு எந்த வரம்பும், அதுக்கு எந்த எல்லையுமே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு தேவனுடைய கிருபை அளவற்றதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ உயரமோ கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரம், இது எல்லாத்த விட அவருடைய கிருபை என்னதான் இருக்குதா? ரொம்ப பெரியதாய் இருக்கிறது. அதை ஒருத்தர் சொன்னார், ஏன் வடக்குக்கும் தெற்குக்கும் இல்லை, ஏன் கிழக்குக்கும் மேற்குக்கும் இருக்குது அப்படின்னா, அந்த ஜாக்ரபிக்கல் இதில் போய் நம்ம பண்ணால் நம்ம இப்படியே ஆரம்பித்தா திருப்பியும் அதே இதான் வருமே தவிர அந்த எண்டு இதாகாது. திருப்பியும் சுற்றி எங்கே தான் வரணும்? ஆரம்பித்த இடத்துக்கு தான் வரணும். அதனால தான் அதை கூட அப்படி சொல்லியிருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ நான் நம்புகிறேன் கடவுளுடைய கிருபைகள்
அளவற்றதா இருக்கிறது, அது பெரியதாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. எல்லாம் சொல்லுங்க, பெரியது. ஸோ அவர் கிருபை ரொம்ப பெருசு. நம்ம பாட்டு பாடுறோம், கர்த்தருடைய கிருபை பெரியது, கர்த்தருடைய அன்பு பெரியது. அவருடைய வல்லமை பெரியதா? அதுக்கு ஏதாவது அளவு இருக்கா? ஏதாவது அளவு இருக்கா அதுக்கு? என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படி கேட்கிறார். அப்ப என்ன பதில்? ஒன்றும் இல்லை. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஸோ there is no limit. கடவுளுடைய வல்லமைக்கும் என்ன கிடையாது? அளவு கிடையாது. அவருடைய அன்புக்கும் என்ன கிடையாது? அளவு கிடையாது. அப்போ எல்லாமே அளவற்றதாக தான் இருக்குது, எல்லையற்றதாக தான் இருக்குது, வரம்பற்றதாக தான் அவர் இருக்கிறது. அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு ஏதாவது அளவு இருக்குதா? இவ்வளவு தான் கொடுப்பேன் அப்படின்னு ஏதாவது கடவுள் லிமிட் பண்ணி வச்சிருக்கிறாரா? கிடையவே கிடையாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன்னை பெருகவே பெருக செய்வேன், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகும்படி, அப்படிதான் பேசுறார். நேற்று பிசினஸ் கிளாஸ்ல கூட அது பேசணும். ஏற்கனவே வானத்து நட்சத்திரத்தை போல நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? பெருகி இருக்கிறீங்க. அவங்கள கூப்பிட்டு சொல்றாரு, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் அப்படிங்கிறார். அப்போ அவர் அன்புக்கு அளவில்லை, அவர் வல்லமைக்கு அளவில்லை, அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு என்ன கிடையாது? அளவே கிடையாது. எல்லாமே அன்லிமிட்டட்ல இருக்கு. எல்லாமே எல்லையற்ற விதங்களிலே அது இருக்கிறது. எல்லாம் பெரிதாகவே இருக்கிறது. இப்போ கேள்வி என்னன்னா, எல்லாமே அப்படி இருந்தா, எல்லாமே அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில ஏன் இவ்வளோ வித்தியாசங்கள்? நம்ம வாழ்க்கையில ஏன் சில காரியங்கள் அப்படி இல்லை? இப்போ இது கண்டுபிடிக்கணும். அவர் அன்புக்கு அளவில்லை, அவர் கிருபைக்கு அளவில்லை, அவர் வல்லமைக்கு அளவில்லை, அவர் ஆசீர்வாதத்துக்கு அளவில்லை. கடவுள் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். நம்புறீங்களா? அவர் எல்லாருக்கும், ரொம்ப பேர் வந்துட்டீங்களோ, சரி ஆளுக்கு ஒரு தோசை சாப்பிடுங்க, அப்படி கிடையாது. அவர், நீங்க நினைக்கிறீங்களா அப்படி? கடவுள் எதுவும் ரேஷன் கடை வச்சு நடத்துறாருன்ட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதம் 12 கூடை வந்தது. So God is a God of unlimited. அவர்கிட்ட எல்லாமே அளவற்றதாக இருக்கிறது, குறைவில்லாததாக இருக்கிறது. அவர் பேரு எல் ஷடாய், சர்வ வல்லவர், அநேக மாறுபகங்களை உடைய தேவன். அப்போ நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் is a God of unlimited. அவர்கிட்ட எந்த எல்லையுமே இல்லை, அவர்கிட்ட குறைவே இல்லை, அவர்கிட்ட பஞ்சமே இல்லை. எல்லாம் இருக்கிறது அவரிடத்தில். அவரிடத்துல இல்லாத எதுவுமே இல்லை, எல்லாமே இருக்குது. அது ஏராளமாகவே இருக்கிறது. நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் என்று பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். அப்போ இது எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படிதான் இருக்கு. தேவனை பொறுத்தவரை அங்க எந்த லிமிட்டுமே இல்லை, எந்த வரம்புமே இல்லை. அப்போ அது உண்மையா இருக்கும் என்றால், ஏன் எனது வாழ்க்கையில், ஏன் நமது வாழ்க்கையில், ஏன் சில பேருடைய வாழ்க்கையில் அந்த நிறைவுகள் இல்லை, இல்லை அந்த பரிபூரணம் இல்லை, அந்த ஃபுல்னஸ் ஏன் அவங்க வாழ்க்கையில் இல்லை? பொதுவாக இந்த ரிலீஜியனில் போய் இந்த கேள்வியை நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, வேற ஒன்றும் இல்லை தம்பி, பாவம் பண்ணிட்ட அதனால தான் உன் வாழ்க்கையில் அப்படி இல்லை. நீ என்னைக்கு பரிசுத்தமாய் மாறுகிறாயோ அன்னைக்குத்தான் பரன் எல்லாவற்றையும் உனக்கு தருவார் அப்படின்ட்டாங்க. இவனும் சின்ன வயசுலேருந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. நோ நோ நோ, தட்ஸ் நாட் த திங்ஸ். தேவன் சகலத்தையும் அவருடைய கிருபையினாலே தருகிறார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கை முற்றிலும் தூய்மையாக்கப்பட்ட பின்புதான் கடவுள் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும். அப்படின்னா நீங்களும் வீட்டுக்கு போயிட்டு வாங்க, நானும் நீ ஒரு 2 நாள் லீவ் எடுத்துக்கோ, நான் ஒரு வாரம் எடுத்துக்கிறேன், அது மாதிரி தான். இங்கே செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அப்படி இல்லை பாருங்க. இயேசு வேற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, வேதம் இன்னொரு விஷயத்தை சொல்லுது. அதாவது த மெஷர்மெண்ட். தேவன் எல்லாத்தையும் வச்சுருந்தாலும் அதை எப்படி நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர்றது, நம்முடைய வாழ்க்கையில் அது எந்த விதத்தில் வெளிப்பட போகிறது,
அது அதனுடைய அளவை எது தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு மாலையில் நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் சில நேரத்தில் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவன் எல்லாருக்கும் என்ன பண்ணி வச்சிருக்காரு? அளந்து வச்சிருக்காரு. ஒருத்தர் சொல்றாரு, ஆட்டுக்கு கூட வாழை அளந்துதான் ஏன் வச்சிருக்காரு. இவர் கூட இருந்து பார்த்துருக்காரு ஆண்டவர் அளந்து வைக்கும்போது. ஆட்டுக்கு கூட வாழை அளந்துதான் வச்சிருக்காரு. விரலுக்கு ஏத்த வீக்கம் எல்லாமோ சொல்லி வச்சிருக்காங்க பாருங்க. ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்றாரு? ஏதோ அளக்குறாரு அப்படின்னு நம்ம ரொம்ப வருஷமா அளக்குறோம். நம்ம அளக்குறோன்னே தெரியல. கடவுள் இப்படி எல்லாருக்கும் ஒரு இதை வச்சுறாரு. யார் யாருக்கு எவ்வளவோ அவர் தான் பார்சலை போடுறாரு. இவனுக்கு 1 கிலோ போடு, அவனுக்கு 1 மூட்டை போடு, எப்பா அவனுக்கு ஒரு 100 கிராம் மட்டும் போடு, அவனுக்கு ஒரு லாரி அனுப்பு. இப்படியே கடவுள் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரு போல அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையில தான் மக்கள் என்ன பண்றாங்க, வாழ்றாங்க. சிலரை தரித்திரனாகவும் சிலரை செல்வந்தனாகவும் கடவுள் வைக்கிறார் அப்படின்லாம் நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. எப்பவுமே உங்க நம்பிக்கை தப்பாயிடுச்சுன்னா உங்க வாழ்க்கை தப்பாயிடும். அதனாலதான் வேத வசனங்களை கொண்டு உங்கள் நம்பிக்கைகளை, உங்கள் விசுவாசங்களை அழகாக கட்டி எழுப்ப வேண்டும். அப்பதான் வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்க ஆரம்பிக்கும். முதல்ல ஒரு விஷயம் கிளியரா இருக்குது. அது என்ன? தேவனிடத்தில் எல்லாம் அளவற்ற விதத்தில் இருக்கிறது. ஆமென். அதுல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க. அவர்கிட்ட ஏதாவது ஜீவன் எப்படி இருக்குது? அவர்கிட்ட அளவற்ற விதத்தில் இருக்கு. அன்லிமிட்டெட் லைஃப், unlimited prosperity, unlimited power, unlimited blessings, unlimited love and grace, unlimited wisdom. தம்முடைய ஞானத்தினால் வானங்களை விரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ எல்லாமே அன்லிமிட்டெட்ல இருக்கு. ஆனால் இது இப்படி இருந்தால் மட்டும் இல்லை, இதை எப்படி நான் எடுத்து அனுபவிக்கிறது என் வாழ்க்கையில் அது தெரியணும். அது தெரிஞ்சாதான் வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்க ஆரம்பிக்கும். அப்போ கவனிங்க, அது உண்மை. இன்னொன்று என்ன? தேவன் அந்த அளவற்ற அந்த காரியங்களை அவரவர்களுக்கு அளந்து கொடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம், சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது காலங்காலமாக. ஆனால் உண்மையா வேதவசனத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது அப்படி இல்லை அப்படிங்கிறது தெரியும். அப்போ எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன், உங்களுக்கு பேச விரும்புகிறேன். இப்போ இயேசு பேசின அந்த வார்த்தையிலிருந்தே நான் ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 24. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். இந்த கேட்கிறதுங்கிறது எனக்கு உதவி செய்யுங்கன்னு இப்படி கேட்குறோமே, வாயால் கேட்கறது இல்லை, காதால கேட்கறது. சரியா? பே அட்டென்ஷன் டு வாட் யூ ஹியர். ஸோ என்ன கேட்குறீங்க அது குறித்து ரொம்ப கவனமாக இருங்க. கவனிங்க. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். அதாவது கடவுள் எல்லையற்றதாய், கடவுள் அளவற்ற விதத்திலே எல்லாவற்றையும் அவர் வைத்திருந்தாலும் மனிதர்கள் அந்த அளவை தீர்மானிக்கிற உரிமையை தேவன் மனிதர்களிடத்திலே கொடுத்திருக்கிறார். இதுதான் முக்கியமான விஷயம். முதல்ல இதுவே தெரியல பாருங்க. நிறைய நேரத்தில் இயேசு சொல்றாரு, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அப்போ எவ்வளோ வேணும் எவ்வளோ வேண்டாம் அப்படிங்கிறத யார் தீர்மானிக்க முடியுமா? மனிதர்கள் தீர்மானிக்க முடியுமா? நீங்க தீர்மானிக்க முடியுமா? நீ யோசிச்சு பாருங்க. அது எப்படி நம்ம எப்படி தீர்மானிக்க முடியும்? அவரா பார்த்து கொடுத்தா உண்டு, கொடுக்கலன்னா உண்டு. இந்த மாதம் கொடுத்தாரு, அடுத்த மாதம் எப்படின்னு தெரில, போன மாதம் கொடுக்கல, இந்த மாதம் தருவாருன்னு நினைக்கிறேன். இப்படி போகிறது கிடையாது. தட்ஸ் நாட் லைஃப். நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு வாழ்க்கை என்ன பண்ணுறாங்க, வாழ்கிறாங்க. ஆனால் வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். ஸோ மெஷர்மெண்ட்டுங்கிறது
அளவை தீர்மானிக்கக்கூடிய அந்த உரிமையை தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கொடுத்திருக்கிறார். ஆமென். இதை கொஞ்சம் இன்னும் ஆழமாக உங்களுக்கு காட்டுறேன். காட்டும்போது உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும் பாருங்க. ஏன்னா நிறைய தவறான நம்பிக்கைகளில் மக்கள் இருக்கிறதுனால நானும் பார்க்குறேன், வாழ்க்கையில் சிலர் அங்கேயே தான் இருக்கிறாங்க, எங்கேயுமே போல. இன்னும் சொல்ல போனால் சிலர் ரொம்ப பின்னாடி போயிடுறாங்க. ஏன்? சில காரியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ளணும். நான் சொல்கிற இந்த காரியத்தை நீங்கள் எதனோடு வேண்டுமானாலும் சம்பந்தப்படுத்தலாம். சுகம், அபிஷேகம், செழிப்பு, வரங்கள், வாட் எவர் பி, எல்லாமே தேவனிடத்தில் இருக்கு. ஆமென். எல்லாமே தேவனிடத்தில் இருக்கு மட்டும் இல்லை, எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு உரிமையை, ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்போ சில சொல்லுவாங்க, அதாவது அவர் எவ்வளோ செய்யணும்னு நினைக்கிறாரோ செய்யட்டுங்க அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பார்ப்பா, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். அப்போ என்ன சொல்றாரு இங்க பாரு, கடவுள் எல்லாம் எல்லையற்றதா வச்சிருக்கலாம். ஆனா இப்ப நான் போதிக்க போறேன், இப்ப நான் கற்றுத்தர போறேன், இப்ப நான் டீச் பண்ண போறேன், இப்ப நான் பிரசங்கிக்க போறேன். கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ கேட்கிற நபர்கள் எந்த அளவுல அதை கேட்கிறாங்களோ அந்த அளவுல பெற போறாங்க. நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். ஆமென். இப்போ இந்த மாதிரி ஒரு சத்தியம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கு, இந்த மாதிரி ஒரு நன்மைகள் இருக்கு, அது இருக்கு, எல்லாருக்கும் தான் கடவுள் வச்சிருக்காரு. ஆனா ஒரு ஆளு கொஞ்சம் அது என்னன்னு நான் கேட்கணும், அது என்னன்னு நான் புரிஞ்சுக்கணும், அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுல எவ்வளவு ஸ்டாண்ட் அவர் எடுத்து வைக்கிறாரு, எவ்வளவு கவனத்தை அவர் கொடுக்கலாம்னு நினைக்கிறாரோ அதை பொறுத்து அது ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ உங்க வாழ்க்கையில எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத கடவுள் தீர்மானிக்கவில்லை, நீங்கள் தான் தீர்மானிக்கிறீர்கள். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். அப்போ இப்போ இந்த தொழிலில் வெற்றி பெறாங்க, இன்னும் நிறைய பேர் நல்லா வர்றாங்க. என்ன நடக்குதுன்னா, கொஞ்சம் உட்காந்து கேட்குறாங்க, உட்காந்து கற்றுக்குறாங்க, உட்காந்து புரிஞ்சுக்கிறாங்க. நிறைய பேருக்கு பாருங்க, மற்ற எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும், இதுக்கு மட்டும் நேரம் இருக்குது. அப்படி ஒரு விஷயமே கிடையாது. கடவுள் வைத்திருக்கிற சத்தியத்தை, கடவுள் வைத்திருக்கிற காரியங்களை நான் எந்த அளவுக்கு ஆர்வமாய் கேட்க என்னை உட்படுத்துகிறேனோ அந்த அளவுக்கு அந்த வார்த்தை உள்ளே போகும், எனக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கும். எனக்குள்ள புரிதலை, எனக்குள் நம்பிக்கையை, எனக்குள் விசுவாசத்தை அது பலப்படுத்தும். அப்போ அந்த அளவு கூடிச்சா இப்போ பெருகிற அளவும் கூட ஆரம்பிச்சிடும். ஆமென். இப்போ நான் சொல்றது வெறும் பண விஷயங்களுக்காக மட்டும் நான் சொல்லலை, நான் சொல்றது எல்லா ஒரு காரியத்துக்காகவும் சொல்றேன். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். ஆமென். இயேசு தான் இதை போதிக்கிறாரு, இயேசு தான் போதிக்கிறாரு. என்ன சொல்றாரு? கடவுளுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது, how kingdoms works, ராஜ்யம் எப்படி வேலை செய்யுது, ராஜ்யம் எப்படி வேலை செய்யுதுங்கிறது தான் இந்த மார்க் 4ஆம் அதிகாரத்தில் என்ன பண்றாரு? போதிக்கிறார். இந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது, இந்த ராஜ்யத்தின் காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, இதை பேசுறாரு. இதை நிறைய ஊமைகள், கதைகள் அது மூலமா சொல்றாரு. அதுல ஒரு கதை தான், விதைக்க ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் போய் என்ன பண்றான்? விதைக்கிறான். எதை விதைக்கிறான்? கடவுளுடைய வார்த்தையை அவன் விதைக்கிறான். ஆனா விதை முழுமையானதாக தான் இருக்கிறது, விதையில எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பலன்களில் வித்தியாசம் இருக்கிறது. The same seed but it's not same harvest. The seed is same. விதை அதே விதைதான், ஆனால் விளைச்சலை கணக்கு செய்யும் பொழுது அங்கு வித்தியாசங்கள் இருக்கிறது. விளைச்சலை கணக்கு பண்ணி பார்த்தா வேதவசனம் சொல்லுது, 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. டேய், ஒரே ஸ்கூலுக்கு தானே போனீங்க, அதே வாத்தியார் தானே? ஆமா சார், ஆமா. எல்லா நாளும் போனல? ஆமா போனோம். அதே டியூஷனுக்கு வேற, ஆமா.
அப்புறம் எப்படிடா நீ 30, அவன் 60, இவன் 100? கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். அதே வாத்தியார் தான், நம்ம கதையை பேசுவோமே, அதே போதகர் தான், அதே வார்த்தை தான். ஒருத்தருக்கு 30% வேலை செய்யுது, ஒருத்தருக்கு 60% வேலை செய்யுது, ஒருத்தருக்கு 100% வேலை செய்யுது. எப்படி? அது ஒன்றும் இல்லை, அவருக்கு கொஞ்சம் கூடுதல் நேரம் அவர் ஜெபம் பண்ணிட்டாரு. அது ஒன்றும் இல்லை, ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக அவருக்கு இவர் கொடுத்துட்டாரு அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்படி கிடையாது. இங்கே இப்போ நீங்கள் வரீங்கன்னா இங்கே எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுல மாத்திரமே எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் இருக்குது. அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. ஒருத்தர் கூட ஒரு மாதிரி இருக்கக்கூடாது, எல்லாருமே நல்லா இருக்கணும். ஒவ்வொருத்தரும் நல்ல வீடுகளை வாங்கணும், நல்ல வேலைகளை செய்யணும், நல்ல வாகனங்களை வாங்கணும், நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை வாழணும், பொருளாதாரத்தில் செழிக்கணும், உறவுகள் சொந்தங்கள் மத்தியில் மதிப்பாக இருக்கணும், 4 பேருக்கு கொடுக்குற மாதிரி என்ன பண்ணணும், வாழணும். இதுதான் பேசிக்கிட்டே இருக்கிறோம். இது யார் அப்படி வாழ்ந்தாலும் அதை குறித்து என்ன இருக்குது, ரொம்ப சந்தோஷம் இருக்குது. அப்படி யாராவது ஒரு பிள்ளைங்க வரும்போது அதை இன்னும் அப்ரிஷியேட் பண்ணுறோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போது நீங்கள் யோசித்து பாருங்கள், விதைகளில் வித்தியாசம் இல்லை, ஏன் விளைச்சல்களில் வித்தியாசம் இருக்கிறது? ஏனென்றால் இந்த விளைச்சலை விதை மாத்திரம் தீர்மானிக்கிறதில்லை, இந்த விளைச்சலை நிலங்களும் தீர்மானிக்கிறது. சிலது 30 மடங்கு கொடுக்குது, சிலது 60 மடங்கு கொடுக்குது, சிலது 100 மடங்கு கொடுக்குது. இந்த மடங்கை இந்த நிலங்கள் தான் தீர்மானிக்கிறது. அந்த நிலம் யார்? மனிதர்கள். தேவனுடைய வார்த்தை. விவசாயி பாஸ்டர் பாலசேகர். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்ட விவசாயி விவசாயி. அப்போ விவசாயி வந்து விதைக்கிறவன் என்னன்னு சொல்லியிருக்குது, பிரசங்கிக்கிறவன் என்னன்னு சொல்லியிருக்குது, விவசாயி. பிரசங்கிக்கிற வார்த்தை என்னன்னு சொல்லியிருக்குது. நிலங்கள் யாரு? ஆட்கள், நபர்கள். இப்போ பாருங்க, எனக்கு முன்னாடி நிறைய லேண்டு உட்கார்ந்துருக்கு, எனக்கு லேண்டே இல்லைங்க. நான் சொல்ல நீங்களே ஒரு லேண்டு தான், அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் லேண்டா நீங்க வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமே. நிறைய பேர் சொல்றாங்க, கர்த்தர் எனக்கு ஒரு இடத்தை கொடுத்தாராயா அப்படிங்க. கர்த்தர் இடத்தை விட பெரிய இதயத்தை கொடுத்திருக்கிறார். அதுல மட்டும் ஒழுங்கா விதைச்சிங்கன்னா அறுவடைன்னு பண்ணிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஆமே. ஒரு சொல்ல, ஆதாமுக்கு ஏதேன் தோட்டத்தை கொடுத்தாரியா, எனக்கு ஒண்ணுமே கொடுக்கலையா அப்படிங்கிறேன். அதை உங்க தாத்தாட்ட தான் கேட்கணும், கொடுத்ததை ஏன் அப்படி இஷ்டத்துக்கு கொடுத்தேரு அப்படின்ட்டு. ஆனா ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் பார்த்தார், இவனுக்கு வெளியில வச்சு கொடுத்தா இவன் ஏமாந்துருதான், அதனால இருதயத்தையே ஒரு தோட்டம் மாதிரி ஆக்கிட்டா ஏமாறவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்க உள்ளங்கள் தோட்டங்களாக மாற்றப்படுகிறது. உங்களுடைய இருதயத்தை போல சிறந்த நிலம் எதுவும் இல்லை. ஆமேன். நீங்க தான் பெரிய ஒரு நிலம். இப்போ அப்படிதான் இயேசு பேசுறாரு பாருங்க, அப்படிதான் பேசுறாரு. விதைக்கிறவன், பிரசங்கிக்கிறவன், விதைக்கிறவன், விதை வசனம், நிலம் யாரு? மக்களாக இருக்கிறார்கள். அப்போ என்ன 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 ஆகுது? ஏன் 30, 60, 100 இப்படி ஒரு அளவுகோல்ல ஏன் வித்தியாசப்படுது? கடவுளுடைய கிருபை பொதுவானதா இருக்கிறது, கடவுளுடைய அன்பு பொதுவானதா இருக்கிறது, கடவுளுடைய வல்லமை பொதுவானதா இருக்கிறது. கடவுள் வந்து இங்க யாரோ ஒருத்தரை கொஞ்சம் அதிகமாகவும் ஒருத்தரை கம்மியாகவும் நேசிக்கிறவரா இருக்கிறாரா? இல்ல, நிச்சயமா இல்ல. வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் பட்சபாதமே. அவர் வந்து ஒரு ஆளை ரொம்ப நேசிச்சு ஒரு ஆளை கம்மியா நேசிக்கிற மாதிரி அவருக்கு கிடையவே. 2 பிள்ளைங்க வீட்டில் இருந்தா கேட்பாங்க, என் மேல ரொம்ப அன்பா அவங்க மேல ரொம்ப அன்பா? வழக்கமான டைலாக். 2 பேரும் 2 கண்களை போல. 3 பிள்ளை இருந்தா என்ன சொல்ல போறோம்னு தெரியல. அதாவது அவர் வந்து யாருக்கும் தனிச்சலுகை காட்டுகிற தேவன். அப்போ என்னதான் இது? கரெக்டா போச்சுக்கோங்க, நான் சொல்றத அப்படியே லைன் பை லையா புரிஞ்சு அப்படியே ஏத்திக்கோங்க. இன்னைக்கு தேவனிடத்துல பட்சபாதமே கிடையாது. அவர் ஒரு ஆளை பார்த்துலாம் அவர் செய்ய மாட்டார். சில சொல்லுவாங்களே, அதான் பட்சபாதமே இல்லை நடத்தினா, இந்த ஆள் பார்த்துலாம் அவர் செய்யறது கிடையாது. நீ வா, நீ நம்ம தெரிஞ்ச பையன் அவனுக்கு கொடுத்துரு, நீ போயிட்டு வா இப்படிங்கிறது கடவுள்கிட்ட கிடையாது. அவர் எந்த நேரத்தையும் பார்க்கல, அவர் நீங்க எந்த ஊர், எந்த பின்னணி, நீங்க என்ன இது அதெல்லாம் பார்க்கவே இல்லை. அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. அப்ப என்னதான் இது? கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க. இது தெரிஞ்சாதான் நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்கிறது நமக்கு தெரியும்.
மக்கள் வாழ்க்கையில ப்ரிவிலேஜுக்காக மட்டுமே ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரிய மாட்டுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த அளவுக்கு வாழ்க்கையில பெருகிறதோ அந்த அளவுக்கு தான் ப்ரிவிலேஜ் வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். ஆமென். வித்தவுட் a responsibility no privilege. என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா 30 இருக்கிறது 60 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 60 இருக்கிறது 100 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 100 இருக்கிறது 1000 ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 1000 இருக்கிறது கோடி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கோடியா இருக்கிறது எல்லையற்றதுங்கிறதுக்கு நிலையை நோக்கி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவராக தான் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நான் பேசுற இந்த இது யாருக்கு வேணாலும் பொருந்தும். இவருக்கு பொருந்துமாங்க? பொருந்தும். அந்த ஆளுக்கு பொருந்தும். யாருக்கு வேணாலும் பொருந்தும். ஏன்னா தேவனுடைய சுவிசேஷம் ஆளுக்கு ஒரு சுவிசேஷம் கிடையாது. அது எல்லாருக்கும், எல்லாருக்குள்ளேயும் அது பேலன்ஸ் செய்யக்கூடிய சுவிசேஷமாய் அது இருக்கிறது. அப்போ கவனிங்க, ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்றாரு, இந்த மணலெல்லாம் கொஞ்சம் எண்ணு அப்படிங்கிறாரு. கடல் கரை அளவு மணல் நிறைஞ்சு கிடக்கு, இது எப்படி என்ன முடியும்? இந்த வானத்து நட்சத்திரங்கள்லாம் கொஞ்சம் எண்ணு அப்படிங்கிறாரு. அதை எப்படி என்ன முடியும்? கடவுள் சொல்றாரு, என்ன முடியாதுல்ல, என் ஆசீர்வாதங்களும் உன் வாழ்க்கையில் எண்ண முடியாததா இருக்கும், இவ்வனமாய் உன் சந்ததிகள் இருக்கும் அப்படின்ட்டார். ஆமென். என்ன மாதிரி ஒரு தேவனை வச்சிருக்கீங்க நீங்க. அதே ஆபிரகாமின் தேவன் இன்னைக்கு உங்களுடைய தேவனாக இருக்கிறார். அதே ஈசாக்கின் தேவன், அதே யாக்கோபின் தேவன் இன்றைக்கு உங்களுடைய தேவனா, என்னுடைய தேவனாய் அவர் இருக்கிறார். அப்போ கடவுளுடைய மனசு இவ்வளவு பரந்ததாக, கடவுளுடைய மனசு இவ்வளவு விசாலமானதாக, இவ்வளவு விரிந்ததாக இருக்கும்போது வாழ்க்கையும் குறைந்ததா இருக்குது. அப்போ அது என்னன்னு கண்டுபிடிக்கணும், தீர்வை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்கணும். அப்பந்தான் காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ முதல் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம், தேவன் எல்லையற்றவராக இருக்கிறார். The God is a God of unlimited. அவர்கிட்ட எந்த அளவுமே கிடையாது. ரெண்டாவது, இவர்களுக்கு இதுதான் என்று கடவுள் எந்த அளவீடுகளையும் வைக்கவே இல்லை. செகண்ட் திங்ஸ். மூணாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த அளவுகளை தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பும் உரிமையையும் தேவன் மனிதர்களுக்கு தான் கொடுத்திருக்கிறார். ஆமென். சரி, எப்படி இதுல நாம முன்னேறி செல்ல முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கவனிங்க, இதுல ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? விதை, நிலம், மனிதர்கள். அதாவது விதைக்கிறவன் ஒருவன் இருக்கிறான், பிரசங்கிக்கிறவன். அடுத்தது விதை, வார்த்தை. நிலம் யாரு? மனிதர்கள். ஆனா எல்லாத்தையும் அந்த விதை தான் விதைக்கப்படுகிறது. ஆனா சிலது 30, சிலது 60, சிலது 100 என்ன பண்ணுது? மாறுது. அப்ப நல்லா கவனிங்க, அந்த நிலத்தினுடைய ரெஸ்பான்ஸை பொறுத்து, அதனுடைய பிரதியுத்தரத்தை பொறுத்து தான் விளைச்சல்கள் என்ன பண்ண ஆரம்பிக்குது? உண்டாக ஆரம்பிக்கிறது. ஒரே சபையில தான் உட்கார்றோம், ஒரே சத்தியத்தை தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, கேட்கிறதுக்கு ஒருவன் 23 காது உள்ளவனா இருந்தால் கேட்க கடவன். இப்பதான் உட்காந்துருப்பாங்க, ஊர்லாம்பட்ட நினைவுகள் ஓடிக்கிட்டு இருக்கும். இப்பதான் உட்காந்துட்டு இருப்பாங்க, வேற என்னெல்லாமோ மண்டைகளை ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ இன்னும் உள்ள என்ன பண்ணல, அந்த அளவுக்கு போகலை. சிலர் ரொம்ப அதை அழகா கவனிக்கிறாங்க, சிலர் அழகா அதை எழுதுறாங்க, சிலர் அதை ஆமாம் ஏதோ ஒன்று சொன்னாரு, திருப்பியும் போய் வீட்டில் போய் கொஞ்சம் அது என்னன்னு கொஞ்சம் கேட்டு பார்ப்போமே அப்படின்னு திரும்பவும் ஒரு முறை வீட்டில் போய் என்ன பண்ணுறாங்க? கேட்குறாங்க. ஆமாம், வீட்டில் கேட்டால் இன்னைக்கு கேட்டால் மட்டும் போதுமா? நமக்கு சும்மாவே மறந்து போகுது, தினமும் கொஞ்சம் கேட்போம் அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், இப்படி அதிகம் கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். கடவுள்கிட்ட பட்சபாதம் இல்லை, கடவுளுடைய வார்த்தையில் எந்த பட்சபாதமும் இல்லை. ஆனால் கேட்கிற நான் அந்த அளவை தீர்மானிக்கிறேன். அதிகம் கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். நான் சொல்றேன் பாருங்க, நான் ஒன்றும் பெருசா பண்ணல, ஆனா பெருசுன்னு தெரியாமலே நான் ஒன்று பண்ணிட்டு இருந்தேன். அது என்னன்னா, தேவனுடைய மாறாத வார்த்தைகளை என் வாழ்க்கையில திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருந்தேன். நான் காலை மாலை இரவு எவ்வளோ நேரம் எனக்கு கிடைச்சிச்சோ, என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாத நேரங்களில் கூட அதை கேட்டுக்கிட்டே இன்னைக்கு பார்க்குறேன். அந்த கேட்டதெல்லாம் 30, 60, 100 மாறி பலனா மாறி. ஏன்னா நான் கேட்கிற அந்த வார்த்தை இது சூத்த விதை கிடையாது.
இல்லை தீஞ்ச விதை கிடையாது, போட்டா முளைக்கும், போட்டா முளைக்கும். ஆமென். வெறுமனே திரும்பாத வார்த்தைகள், அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று சொல்லப்படுகிற வார்த்தைகள். அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அது ஒரு நாளும் தோக்காது. அந்த தோற்காத வார்த்தையை என் இருதயத்தில், என் மனதில், என் சிந்தனையில் நான் கொண்டு வருவதற்கு நான் முற்படும்படியாய் என்னை அர்ப்பணித்தால் போதும். இதெல்லாம் அர்ப்பணிச்சு பண்ணன்னு கூட சொல்ல முடியாது, ஆசையாக பண்ணிட்டு இருந்தேன். அர்ப்பணிப்புனா சில நேரம் என்ன ஆயிடுதுன்னா, விருப்பம் இல்லாட்டினாலும் பண்ணுவோமேன்னு பண்ணுறதுக்கு தான் அர்ப்பணிப்பு. ஆனால் இது அர்ப்பணிப்பையும் தாண்டி ரொம்ப விரும்பி பண்ணிக்கிட்டே இருந்தோம். பண்ண பண்ண கேட்க கேட்க உள்ள போக 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 கேட்குறாங்க, என்னங்க உங்களுக்கு மட்டும் இப்படி ஆயிருக்குது, என்னெல்லாமோ நடக்குது, ஒரு நாளும் வேற மாதிரி இருக்குது அப்படின்னா நான் சொல்கிறேன், தேவனிடத்தில் பட்சபாதமே இல்லை. ஆமென். இது எந்த பாஸ்டருக்கும் சாத்தியம். ஆனால் என்னன்னா, அது என்னன்னு உட்காந்து கேட்க மட்டும் மாட்டாங்க. எங்களுக்கு எங்கள் ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா, நீங்கள் நிறைய வச்சுருக்கீங்களாமே அப்படிம்பாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் ஊழியத்துக்கு நான் பண்ணுற பெரிய சப்போர்ட்டு வந்து உட்காந்து இதை கேளுங்க, போதிக்கிறேன். ஆமென். இல்லைன்னா ஒரு பென் டிரைவ் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி தரேன், அதை உட்காந்து கேளுங்க, அதுதான் பெரிய சப்போர்ட். அந்த சப்போர்ட் மட்டும் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் ஊருக்கே சப்போர்ட் பண்ணுற ஆள் ஆகிடுவீங்க. ஆமென். ஏன்னா நான் அதுதான் பண்ணேன். யாராவது தருவாங்களா, யாராவது நமக்கு கொடுப்பாங்களா, எங்கிருந்து ஏதாவது கிடைக்குமா, அதை பண்ணால் அப்படி வந்துடுமா, இதை பண்ண இதெல்லாம் இந்த மனதெல்லாம் மாற்றி கடவுள் ஒன்றை புரிய வச்சார். என் வார்த்தை வல்லமை உள்ளது, நானும் என் வார்த்தையும் ஒன்று. நீ வார்த்தையால் நிரம்புகிறாய் என்றால் என்னால் நிரம்புறன்னு அர்த்தம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. The word and God is same. வார்த்தை வேற, தேவன் வேற கிடையாது. தேவனும் வார்த்தையும் ஒன்று. தேவனால நிரம்பணும், நிரப்புங்க ஆண்டவரே அப்படின்னு. வார்த்தையால நிரம்புனீங்கன்னா தேவனால நிரம்புறீங்கன்னு அர்த்தம். வேதவசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள் சம்பூர்ணமாய் உங்களுக்குள் வாசமாயிருப்பதாக. ஒரு ஆள் தான் வாசமா இருக்க முடியும், ஒரு ஆள் தான் தங்கி இருக்க முடியும். ஆனால் வேதவசனம் சொல்லுது, அந்த வசனங்கள் உங்களுக்குள் சம்பூர்ணமாய் வாசம் பண்ணுவதாக. அப்போ நீங்க யோசித்து பாருங்க, இது அலோ பண்ண அதிகம் கேட்கிற எனக்கு அதிகம் கொடுக்கப்படும். ஸோ டிசிப்ளின் யுவர் செல்ஃப். உங்கள் வாழ்க்கையை வார்த்தையை கேட்க ஒரு தீவிரமான மனிதர்களாய் உங்களை நீங்கள் ஆக்கி கொள்ளும் போது நான் சொல்கிறேன், எல்லா காரியமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், கொலோசியர் 3:16, கிறிஸ்துவின் வசனம், எல்லாம் சொல்லுவாங்க, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. எவ்வளோ அற்புதமான வார்த்தை. சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. Let the spoken word of Christ, how is it home within you? என்ன வார்த்தை பாருங்க, dwelling in your heart and mind. பா, உங்க மனசுலையும் உங்க இருதயத்திலையும் அது என்ன பண்ணிருக்கட்டும், வாழட்டும். வார்த்தை வாழும்படியாய் கொடுங்க. அதுக்கு இடமளிச்சு பாருங்க. அதிகம் கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். இப்போ சும்மா நினைக்கிறீங்களா? நிறைய பேர் இது சும்மா வேடிக்கையாக வச்சுருக்காங்க, விளையாட்டாக வச்சுருக்காங்க, அதனால ஒன்று அப்படி இருக்கு. இது குறித்து சீரியஸ், இட்ஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ். சும்மா ஏதோ ஜஸ்ட் லைக் தட் அப்படி கிடையாது. ஒரு விவசாயத்தை நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் பண்ண முடியுமா? நிலத்தில் ஒன்றுமே வராது. அழகாக அந்த நிலத்தை பண்படுத்தி குப்பைகள்லாம் எடுத்து எல்லாம் இது பண்ணி அழகாக அதை நீர் பாய்ச்சி கரெக்டாக இது பண்ணி விதையை போடுறீங்க, முளையுது. உங்கள் இருதயமும் அப்படி தான். ஆமென். யுவர் ஹார்ட் இஸ் லைக் எ லேண்ட். ஒரு நிலம் போல இருக்கிறது. இந்த நிலத்தை வார்த்தை சந்திக்க சந்திக்க சந்திக்க, நீர் பாய்ச்ச பாய்ச்ச, உரம் போட போட, எல்லாமே கடவுளுடைய வார்த்தையும் கடவுளுடைய பிரசன்னமும். அப்போ பாருங்க என்ன நடக்க ஆரம்பிக்கும். 30, 60, 100 விளைய ஆரம்பிச்சிட்டோம். ஆமென். அங்கே சுகத்தை விளைவிக்க முடியும், அங்கு ஆசீர்வாதத்தை விளைவிக்க முடியும், அங்கு அபிஷேகத்தை விளைவிக்க முடியும்,
அங்கு வரங்களை வல்லமைகளை விளைவிக்க முடியும். என்ன மாதிரி வார்த்தை, அதனாலதான் சகல ஞானத்தோடும். அப்படின்னா என்ன, என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வார்த்தைகளை உங்க இருதயங்களுக்குள்ள உங்க காதுகள் வழியாய் கேட்க அனுமதிக்க அதிகம் கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் அடிப்படை, திஸ் இஸ் அ பேஸ். அதனாலதான் வசனத்தை கேட்கறதுக்கு இடம்லாம் பார்க்கறது இல்லை, தூரம் பார்க்கறது இல்லை, நேர காலம் பார்க்கறது இல்லை, கரெக்டாக போய் நின்றுவோம். அங்கே தள்ளி போனால் தான் அது கிடைக்கும். அது பிரச்சனை இல்லைங்க. ஐயோ, வாழ்க்கை தள்ளி போயிடக்கூடாது. எம்புடு தூரமாக இருந்தானே செலவாகட்டும். சட்ட துணிமணிலாம் பிறகு வாங்கிக்கலாம், முதல்ல சத்தியத்தை வாங்குவோம். அவ்வளோ காடு போகணுமா, போவோம். நேரமாகவும் ஆகட்டும். இது மட்டும் இல்லைன்னா வாழ்க்கையே வேற மாதிரி போயிடுமே. ஸோ மேக் தட் ப்ரையாரிட்டி. ஒரு பெரிய முன்னுரிமைகளை இதுக்காக கொடுத்து நின்று கேட்டு பாருங்க. அந்த வசனம் உங்க வாழ்க்கையில எப்படி வேலை செய்துன்னு பாருங்க. அந்த தீவிரம், நான் சொல்றேன், தோற்காத அந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள வேலை செய்யும் போது பல நிச்சயமாக வர ஆரம்பிக்கும். ஆமென். அப்போ அளவுகோல் யாருக்கிட்ட இருக்கு? எல்லாம் சொல்லுங்க, உங்ககிட்ட தான் இருக்குது. கடவுள் சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் இன்னும் இடம் கூடப்பா, நான் இன்னும் ஆசீர்வதிக்க விரும்புறேன்னு உங்ககிட்ட அனுமதி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆமென். ஏன்னா நீங்க தான் அதை திறக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். இப்போ கவனிங்க, என்ன அழகு அருமையா சொல்றாரு பாருங்க. கேட்கிறதுக்கு ஒருவன் காது உள்ளவனா இருந்தால் கேட்கிறவன் ராஜ்யத்தில் வெற்றி பெறதுக்கு உங்களுக்கு ஒண்ணு தான் தேவை, காது. சில பேருக்கு கேட்காம எல்லாம் இருக்கிறாங்க. நம்மளாம் எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க, நல்லா கேட்குது. அன்னைக்கு சொன்னாங்க, அண்ணா உங்களுடைய இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, நான் இந்த சிலருக்கெல்லாம் கேட்காமலே இருக்காங்க, அவங்களுக்கு இதை அவங்க மொழியில் இதை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு தங்கச்சி பேசிகிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். மொழி புரியாதவங்களுக்கு வேறு மொழியில் இதை சப்டைட்டில் போட்டோ அல்லது டப்பிங் பண்ணியோ கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போது எந்த விதத்துலையாவது வசனம் உள்ளே போச்சுன்னா மாற்றம் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். அப்போ கவனிங்க, கேட்கறதுக்கு ஒருவன் காது உள்ளவனாக இருந்தால் கேட்க கடவன். காசு உள்ளவனாக இருந்தான்லாம் இல்லை, காசு இருந்தால் முன்னேற முடியும் இல்லை, காது இருந்தாலே போதும். ஹலோ, ஒருவேளை இன்னைக்கு காசு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் காது இருக்கா? கேட்கிற காது இருக்கா? தேங்க் காட். பேசுறதுக்கு வசனம் இருக்கு, கேட்கறதுக்கு வார்த்தை இருக்கு. இந்த காது வழியா உள்ள போய் அது நிரம்பிச்சுன்னா வேதவசனம் சொல்லுது, பின்னும் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். ஆமென். அப்போ இது வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதின் மூலம் அதை ஒரு அளவுகோலாக வேதவசனம் சொல்லுகிறது. ஏன் அதிகம் கேட்கிற ஆளுக்கு ஏன் அதிகம் கொடுக்கப்படுகிறது? அதிகம் கேட்கும் போது விசுவாசம் அதிகமாகுது. மோர் வேர்ட் brings more faith. ரோமர் 10:17 நாம் வாசிக்கிறோம், விசுவாசம் கேள்வியினால் வருகிறது, கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வருகிறது. faith cometh by hearing and hearing by the word of God. So faith comes from hearing what is told, and what is heard comes by the preaching of the message of concerning Christ. வார்த்தையை கேட்க 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 கேட்க, கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்க கேட்க, சுவிசேஷத்தை கேட்க கேட்க உள்ளுக்குள்ள என்ன உண்டாக ஆரம்பிக்குது? விசுவாசம் உண்டாக ஆரம்பிக்குது. இது நீங்க தான் பண்ணும். கொஞ்சம் உட்காரணும். வயிறு எப்படி நிரம்புது? வாய் திறந்திருப்பதால். ஆமென். அது தெரியுதா? அதுக்கு எதுக்கும் ட்ரைனிங் தேவையா? நான் சொல்றேன், விசுவாசத்தால் எப்படி நிரம்பும்? காது வசனத்துக்காக திறந்திருந்தா விசுவாசத்தால் உங்கள் ஆவி நிரம்ப ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அளவுகோல் அவரவர்களிடம் இருக்கிறது. ஆமென். இப்போ ஆண்டவர் உங்ககிட்ட தான் இருக்குது. உங்ககிட்ட தான் என்ன இருக்குது? மெஷர்மெண்ட்டே இருக்குது. அப்போ கேட்கிற காரியத்தை பொறுத்து பெற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் தீர்மானிக்கப்படுகிறது. எல்லாம் சொல்லுங்க, கேட்கிறதை பொறுத்தே பெற்றுக்கொள்ளுதல் தீர்மானிக்கப்படுகிறது. ஏன் மக்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள்? அந்த அளவுக்கு கேட்கறது இல்லை.
எந்த அளவுக்கு கேட்குறீங்களோ, இந்த கேட்கறதுலாம் வருது வாயால். யாராவது எனக்கு பண்ணுவீங்களா, நீங்கள் செய்கிறீங்களா, நீங்கள் தரமாட்டிக்கீங்களா, உங்களுக்கு நன்றி இருக்கா, நான் கஷ்டப்படுதேன்னு எனக்கு இப்படி ஊர் ஊரா இதெல்லாம் கேட்கறது நல்லா தெரியுது. அவர் இந்த கேட்கறத சொல்லலை. நீ காதால கேட்டனா வாயால கேட்க வேண்டியது வராது, கொஞ்சம் நான் பேசுறத கேள அப்படிங்கிறார். நேற்றுக்கு ஒரு சகோதரி அற்புதமான சாட்சி என்கிட்ட சொன்னாங்க. அவங்க போதகரை குறித்து சொன்னாங்க. நாங்கள் போய் உதவி கேட்டால் கண்டிப்பாக அவர் செய்வார். ஆனால் நாங்கள் ஒரு நாளும் அவர்கிட்ட போய் உதவி கேட்கல. ஏன்னா அவர் உதவுகிறவரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார். ஆமென். ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த வார்த்தையை அவங்க சொல்லும்போது. அந்த போதகர் எங்களுக்கு ஏதாவது எங்களுக்கு முடியலன்னு உதவி கேட்டால் கண்டிப்பாக செய்வாங்க. ஆனால் அதை விட மேலான ஒன்றை அவர் எங்கள் வாழ்க்கையில் செய்தார். அது என்ன? தருபவர் யார், உதவுபவர் யார், அவரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார். அதனால் இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்னா. வா, வாட் டெஸ்டமனிஸ் இல்லை, என்ன மாதிரி ஒரு சாட்சி. நான் சொல்கிறேன், இதுதான், இப்படி தான் காரியங்கள் நடக்கிறது. இது புரிஞ்சுக்கோ. இது புரியலைன்னா அஃபண்ட் ஆகி உட்காந்துருவோம். என்ன உங்களுக்கு என்ன நீ என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ நான் உள்ள வந்துட்டோடனே டப்புன்னு எல்லாமே வந்துடுது. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. பே அட்டென்ஷன் மை வேர்ட். ரொம்ப கவனமா இருந்து இது கேளு, இது தொடர்ந்து கேளு. கேட்க 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 ஒவ்வொரு நாள் வரும். காலையில கேளுங்க, மாலையில கேளுங்க, அந்த வார்த்தையை தியானிங்க, அந்த வார்த்தையை பேசுங்க. அதிகம் கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். எப்படி பெறணுங்கிறதே சொல்லிட்டாருங்க. இதுக்கு மேல என்ன பெரிய ரகசியம்? ரகசியமே வெளியில வந்துடுச்சு. 22வது வசனத்தில் பாருங்க, வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும். 20வது வசனம் பாருங்க, வசனத்தை கேட்டு, எல்லாம் சொல்லுங்க, வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு, எல்லாம் சொல்லுங்க, ஏற்றுக்கொண்டு. ஆமென். கேட்கிறதோடு மட்டுமில்லை, ஆமென், அது என்னுடையது, எனக்கானது என்று ஏற்றுக்கொண்டு. ஆமென். Hear the word of God, the good news regarding the way of salvation, and accept it and bear fruit 30, 60 and 100 times as much as was sown. எப்படி இருக்கு பாருங்க. என்ன 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 அருமையா இருக்கு பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, கேட்டு ஏற்றுக்கொண்டு. ஆமென். அங்க பறக்க யாராவது வருவாங்க, யாராவது போவாங்க, அதெல்லாம் பத்தி கவலைப்படக்கூடாது. நல்லா தீவிரமா கேட்கணும், தீவிரமா கேட்கணும். இதை கேட்கக்கூடாதுபடிக்கு தான் பெரிய தடெல்லாம் வரும். ஏன்னா பிசாசு தெரியும், இது உள்ளே போச்சுன்னா ஆள் வேலை மாதிரி ஆயிடுவான். அதனால முடிஞ்ச வரைக்கும் இதை கேட்காத மாதிரி பார்த்துக்கோ. அப்படியே தப்பி தவறி 2-3 உள்ளே போச்சுன்னா அதை நம்பாத மாதிரி ஏதாவது ஒன்று அவனுக்கு சீனை காமி அப்படி. ஆமாம், ஏசு அழகாக சொல்லித்தரார். ஒன்றும் ஒன்று கேட்கவே விட மாட்டான். அடுத்து அப்படியே தப்பி தாண்டி நீ கேட்டனா அந்த கேட்டதை எப்படியாவது எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்போசிட்டான சூழ்நிலை, அதை எதையும் எதையாவது காமிச்சிட்டு இருப்பான். சுகம் சுகம்னு கேட்கும்போது கொஞ்சம் நோயை அப்படி காட்டுவான். செழிப்பு செழிப்புன்னு கேட்கும்போது கொஞ்சம் தரித்திரத்தை அப்படி காட்டுவான். காட்டின உடனே நிறைய என்ன ஆகிடும், அப்படியா அப்படி இப்படி போயிடுவாங்க. பரவாயில்ல, வேலை செஞ்சிருச்சுன்றான். சக்ஸஸ் ப்ரோக்ராம் சக்ஸஸ் அப்படின்னு அடுத்தால பார்ப்போம் அப்படின்னு கிளம்பிடுவான். மிஷன் அக்காம்ப்ளிஷ்ட். இப்படிதான் டேபிள் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் எப்படி வேலை செய்யறான்னு வேதவசனம் சொல்லுது. இயேசுவே சொல்றாரு பாருங்க, 14-15 பாருங்க. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து, அவள் வந்துடுற, அவள் கரெக்டா. என்ன இப்போ ரொம்ப தீவிரமா போன மாதிரி தெரியுது, இப்போ கொஞ்சம் அதிகமா கேட்ட மாதிரி தெரியுதே, இது நல்லது இல்லையே. அவனுக்கு சின்ன சின்ன ஏதோ சில கவலைகள், சில தேவைகள், சில சில பிரச்சனைகளை அவன் அப்படியே காட்டுவான். வேதவசனம் அழகா சொல்லுது பாருங்க. வசனத்தை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்பட்ட வழியருகானவர்கள். அப்போ 17வது வசனம் பாருங்க, தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்தம் உபத்திரவும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும். இப்ப என்னன்னா, 4 நிலம் சொல்றாரு. 4 நிலம் ஒன்று, 4 நிலம்.
ஸோ மீதி 3 நிலம் என்ன? ஒன்று வந்து வழியருகே, ஒன்று கற்பாறை, இன்னொன்று முள், இன்னொன்று நல்ல நிலம். ஆமென். நான் நம்புகிறேன் நீங்கள்லாம் நல்ல நிலம் அப்படின்ட்டு. ஆமென். யூ ஆர் அ குட் கிரவுண்ட். ஆமென். ஆனால் வழியருகே சிலது விதைக்கப்படுது, அது அப்படி போயிடுது. சிலது கற்பாறை நிலங்களில் விதைக்கப்படுது, அது உள்ள ரூட்டோடு பண்ண முடியாதனால கொஞ்ச நேரத்தில் அப்படி இதாகி அது போயிடுது. அடுத்தது பாருங்க, வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கங்களும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். வார்த்தையும் இருக்குது, கவலையும் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு கொஞ்ச நேரத்தில் அந்த கவலை ரொம்ப பெருசானோடனே வார்த்தை எங்கே போச்சுன்னே தெரிய மாட்டுக்கு. வாக்குத்தத்தமாவது ஏதாவது ஐயோ அப்படின்னு ஆகிடுது. ஏன்னா ஏதோ ஒன்று. அதனால தான் அது ரொம்ப கவனமாக இருக்கும். உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அது நின்று ஜீவன் புறப்படும். அதனால தான் கேட்கறது மட்டும் இல்லாமல் அந்த கேட்ட வசனம் இன்னும் நல்லா வர்ற மாதிரி யார் நீர் பாய்ச்சுவாங்களோ அந்த மாதிரி ஆட்களோட பேசணும், பழகணும். தொடர்ந்து அதை காத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. இதுக்கு எதிராக பேசுகிற ஆட்கள், தேவனுடைய வார்த்தையை பற்றியே ஒரு வெளிச்சம் இல்லாமல் எப்பவும் உலக கருத்துக்களை பேசுகிற ஆட்கள், இவங்களோட கொஞ்ச நேரம் இது பண்ண சிலர்லாம் பாருங்கள், இங்கே வந்து ஃபெய்த்து, லவ், கிரேஸ்ன்னு இருப்பாங்க, அங்கே நின்னவொடனே டீ கடையில் நின்று வேறு ஏதாவது பேசியிருப்பாங்க. ஆமாம் அண்ணே, இப்போ லாக்டவுன் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதர் அப்படி மோடிஜி வந்தார் எல்லாம் மூடிஜியாகவே ஆயிட்டு இப்படியே எதையாவது பேசிகிட்டு இருக்கிறது. அவ்வளோ நேரம் வசனம் உள்ளே போயிருக்கோம், அங்கே நான் எங்கேயாவது போய் எதாவது போனோடனே அவங்களோட சேர்ந்துருவாங்க. அப்படியே சேர்ந்து அதை எதாவது பேசிகிட்டு இருக்குது. என்ன ஏக்கா பொம்பளை பிள்ளை வச்சுட்டு இருக்கீங்க? ஆமாம் ரொம்ப கஷ்டம்க்கா. என் பிள்ளைங்க அரண்மனை போல இருப்பாங்கன்னு வேதவசனம் சொல்லுது. இது எல்லாத்தையும் இப்படி எடுக்குது பாப்போம். வயசாயிட்டாலே இதெல்லாம் வந்துரும்லானே, பிபி, சுகரு, அது அப்படியே அப்படியே கனெக்ட் ஆகிடுவாங்க. இந்த ஆஸ்பத்திரியில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மொத்தமாக உட்காங்க, உங்கள் சுகர் எவ்வளவு? எனக்கு 2 கிலோ, உங்களுக்கு எனக்கு இப்போ ஒரு 3 கிலோ இருக்குது. அப்படியே ஐக்கியமாகி அந்த நீங்கள் கொஞ்சம் நேரம் கவனிங்க, உங்களுக்கு காமெடியாக இருக்கும். அப்படியே உட்காந்து சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு கொலஸ்ட்ரால், ஆமாம் என் கொழுப்பு வந்து அப்படின்னு, என் உப்பு அளவு எவ்வளவுனா இப்படி இதே பேசி அந்த ஐக்கியங்கள் ஃபுல்லாக அந்த டிஸ்கஷன் ஓடிக்கிட்டே இருக்கும். என்னத்த போங்க, இதுக்கு கொரோனாவிலே போயிருக்கலாம், ஐயோ நீங்கள் கொஞ்சம் போனீங்க அவ்வளோதான், அந்த மாதிரி பேசிக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நியூஸ்லாம் திறந்தீங்கன்னா அவ்வளோதான் பாருங்கள், அவன் அதுக்கு மேலே ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பான். அடுத்த ஆளை இன்னொன்று வரப்போதான் அப்படிமா, அடுத்த ஆளை வரப்போதா, ஏற்கனவே வந்து எதையாவது ஒன்று கிளப்பி விடுவாங்க. சில பேருடைய பிரசங்கமே அப்படி தான் இருக்கும். அதுவும் கவனமாக இருக்கணும். ஏன்னா இயேசு சொல்லிட்டாரு, கேட்கிறதை குறித்து கவனமாக இருங்கள், பலன் தருகிற வார்த்தைகளை கேட்க வேண்டும். அவங்க ஃபுல்லாக பார்த்து ஜனங்களை பயங்காட்டிட்டு இருப்பாங்க. இதுக்கு தான் அந்தி கிறிஸ்து வருவான்னு நான் சொல்லலையா அப்படின்னு அந்தி கிறிஸ்து பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க கொஞ்சம் நேரம் உட்காந்து. அதை கொஞ்சம் நேரம் உட்காந்து கேட்கு. இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, இந்த கவலை, உலக பேச்சு, இதெல்லாம் என்ன பண்ணுது, அதை அந்த உள்ளே போட்டிருக்கிற அந்த விதையை நசுக்கி அதே வளரவிடாத அளவுக்கு பண்ணிடுறது பாருங்க. அப்போ அதெல்லாம் குறித்து கவனமாக இருக்கணும். அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் விடுங்க. வார்த்தையை கேட்டிருக்கிறேன், வார்த்தையை இன்னும் வளர்க்கக்கூடிய, நீர் பாய்ச்சக்கூடிய, உரம் போடக்கூடிய விஷயம் எதுவோ அதில் தான் நான் கவனத்தை செலுத்துவேன் அப்படின்னு மட்டும் பண்ணி பாருங்க. 30, 60, 100 பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகிறத பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். அப்போ கவனிங்க. அப்போ இது வந்து கேட்கிற அளவு பெற்றுக்கொள்கிற அளவை தீர்மானிக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, கடவுள் நிறைய வச்சிருக்கிறாரு, ஆனால் நான் எவ்வளோ கேட்குறேனோ அவ்வளோ பெற்றுக்கொள்ள போகிறேன். ஆமென். கேட்கிற அளவுகள் பெற்றுக்கொள்ளுகிற அளவை என்ன பண்ணுகிறது, தீர்மானிக்கிறது. இன்னும் பாருங்க, லூக்கா 6:38, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். எவ்வளோ நல்லா இருக்கு பிரதர், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி என் மடியில் போட்டால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்க. ஆனால் ஒருத்தரும் மடியில் போட மாட்டேங்காங்க, பையில் இருக்கிறத எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். இப்போ கவனிங்க, நீங்கள் எந்த அளவினாலே
அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். ஆமென். இப்ப இந்த இடத்துல எதை பத்தி பேசுறாரு? கிவிங். எல்லாம் சொல்லுங்க, கிவிங். கேட்கிறது பெற்றுக்கொள்ளுகிறதை தீர்மானிக்கிறது. இது முதல்ல பார்த்தோம். ரெண்டாவது என்ன சொல்லுது? உன்னுடைய கிவிங் தான் உன்னுடைய ரிசீவிங் லெவல் என்ன பண்ணுது? தீர்மானிக்கு. அப்போ எனக்கு வரவே மாட்டேங்குங்க அப்படின்னா இங்கிருந்து போகவே மாட்டேங்குன்னு அர்த்தம். இங்கிருந்து போக 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 அங்கிருந்து நிச்சயமாய் வரும். நல்லா கவனிங்க. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். எவ்வளவு தெளிவா சொல்றாரு? Give and it shall be given to you. They will pour into your lap and good measure, pressed down, shaken together and running over, with no space left for more. For with a standard of measurement you use the standard of measurement you use. எல்லாம் சொல்லுங்க, நீங்க எந்த அளவில் அளக்குறீங்க? சொன்னார், அது என்ன உங்களுக்கு அவ்வளோ ப்ராஸ்பரிட்டி வருது, தங்கமாக கொண்டு வந்து போடுறாங்க. எந்த அளவினால நீங்க அளக்குறீங்களோ அந்த அளவினால உங்களுக்கு அளக்கப்படும். இது இந்த கொஞ்சோல வரும் பாருங்க, அதே தூக்கி வாயில போட்டு கொடுக்கணுமா? அதான் நான் சொல்றேன், உங்களுடைய கிவிங் உங்களுடைய ரிசீவிங் லெவலை தீர்மானி. வேத வசனம் சொல்லுது. அதனாலதான் அதே இதையும் பார்த்து கொடுக்க கூடாது, வேதத்துக்காக கொடுக்க கூடாது. ஆண்டவரே நீங்க சொல்லிருக்கிறீங்க, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து என் மடியில போடப்படும் என்று எழுதியிருக்கிறதே, அப்படியே எனக்கு கொடுக்கப்படும். அந்த விசுவாசத்திலிருந்து கொடுக்கணும் பாருங்க. எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். நான் சொல்றேன், உங்கள் விளைச்சலை தீர்மானிப்பது உங்கள் விதையே. Your seed decide your harvest. பிரதர், என்ன பிரதர் இது கிரேஸ் மாதிரியே தெரிய மாட்டேங்கன்னு. இதுதான் 100க்கு 100 கிரேஸ். பால் சொல்றாரு, இதுதான் பாலுடைய லாங்குவேஜ்ல சொல்றாரு. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, பார்ப்பா, அதிக கிருபைகளை சிலுவையின் மூலமாய் இயேசு சம்பாதித்து வைத்து விட்டார். உனக்காக அவர் தரித்திரராய் மாறினார், நீ செல்வந்தனாய் மாற்றப்பட்டு விட்டாய். இப்பொழுது செல்வம் உன் வாழ்க்கையில் எப்படி வேலை செய்யும்? இப்ப ஐஸ்வர்யம் வாழ்க்கையில் எப்படி வேலை செய்ய போகிறது? சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஆமென். என்ன சொல்றாரு? your seed decide your harvest. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்போ ரொம்ப கவனிக்கணும் பாருங்க. சும்மா ஏதோ நான் கடவுளுக்கு கொடுத்துட்றேன், இல்லை நான் கொடுக்கிற அளவு என்பது நான் பெற்றுக்கொள்கிற அளவை அது தீர்மானிக்கிறது. எந்த அளவினால் நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அப்போ நீங்கள் தாராளமாய் மனப்பூர்வமாய் கடவுள் உங்களுக்கு தருகிற சிறியது பெரியது ஒவ்வொரு விஷயத்திலையும் I release, I'm going to give, I'm going to honor. நான் சொல்றேன், வேத வசனம் சொல்லுகிறது, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். யோசித்து பாருங்க. இப்ப பால் ஒரு கிருபையை பேசக்கூடிய ஆளா? கிருபையை 100க்கு 100 பேசுறாரு. அவர் சொல்றாரு, கிருபை உனக்கு எல்லாத்தையும் வச்சிருக்குது, அன்லிமிட்டடா இருக்குது கிரேஸ். பட் நீ பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புறியா? அந்த கிருபையில, அந்த கிருபையோடு இணைந்து கொள்ள விரும்புறியா? அப்போ அந்த கிருபை எனக்கு கல்வாரி இதெல்லாம் செஞ்சிருக்கு அப்படி நான் நம்பினேன்னா எனக்கு பயமே இல்லை, நான் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். கிருபை எல்லா பயத்தையும் நீக்கி போடுது, அன்பு எல்லா பயத்தையும் புறம்ப தள்ளுது. அதுல ஒண்ணு, கொடுக்கறத பத்தி இருக்கிற பயம் உங்களை விட்டு போயிடும். அது ரொம்ப டிசிப்ளினா, ரொம்ப அழகா, ரொம்ப சந்தோஷமா தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, ஆகையினால் நான் கொடுக்கிறேன். அப்போ சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நான் சொல்றேன், இதுக்கான ஃபெய்த் கூட இதுக்குள்ள இறங்கி இதை செய்யும் போதும் இதற்கானதை கேட்க கேட்க தான் அந்த ஃபெய்த்தை உள்ள வர ஆரம்பிக்கும். இல்லை வேற பார்த்துக்கோ, போச்சுன்னா வராது, பயந்துட்டே இருந்தா அங்கேயே தான் உட்காந்துருப்பான்.
தங்கமா இன்னைக்கு அறுக்கிறோம்னா தங்கமா விதைக்கும் கிருபையை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு வரமாட்டுக்க அப்படிங்க, கண்டிப்பா வரும். அது எப்படி வராம இருக்கும்? கடவுளிடத்துல பட்சபாதம் இல்லை. தேவனுடைய வார்த்தையை மணிக்கணக்கா கேட்டது மட்டும் இல்ல, தேவனுடைய வார்த்தையை மணிக்கணக்கா உட்கார்ந்து பேசி அதை பதிவு பண்ணி உலகமெங்கும் இருக்கிற இருதயங்களிலே அது போட்டோன்னு யூடியூப்ஸ்ல போட்டு விதைச்சிருக்கிறேன். நான் தூங்கிட்டே இருப்பேன் பாருங்க, டங் டங்னு மெசேஜ் அடிச்சுக்கிட்டே இருக்கும். 24/7 அக்கௌண்ட்ல பணம் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். இதுல என்ன இருக்குது? கடவுளுடைய கிருபை இது எனக்கு கற்றுக் கொடுத்தது, கடவுளுடைய கிருபை எனக்கு புரிய வைத்தது, கடவுளுடைய கிருபை இதை செய்யும் திராணியையும் தைரியத்தையும் எனக்கு தந்தது. நான் காலை எடுத்து வைத்து செய்ய ஆரம்பித்தேன். அதே கடவுளுடைய கிருபை என் வாழ்க்கையில் பெருகி இருக்கிறது. இவ்வளவுதான் மேட்ரு. பாருங்க, நான் சும்மா அன்னைக்கு கூட ஜனனி சொன்னாங்க, அண்ணா நீங்க அந்த சீக்கிரட்டையும் சேர்த்தே சொல்லிடுறீங்க அப்படின்ட்டு. ஆமா, அப்புறம் சேர்த்தே சொன்னாதானே வளர முடியும். சும்மா எப்படி வளர முடியும்? 44 லட்சத்துக்கு கார் வந்துடுச்சு, அதான் தெரியும். நான் 7 லட்சம் ரூபாய்க்கு காரை வாங்கி விதைச்சது தெரியாது பாருங்க நிறைய பேருக்கு. புது காரை வாங்கி அப்படியே சாவியை கொடுத்தேன் நான். ஏன்னா என் தேவன் இதை விட பெரிதா எனக்கு தருவார். ஆமென். இப்ப எடுத்த உடனே உங்க நிலையிலிருந்து நீங்க யோசிங்க. சும்மா இல்லை, சின்ன 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 கோல் இருக்கும்போது அதை சந்தோஷமா விதைப்பேன். ஆண்டவரே உங்க வசனத்துக்காக நான் அதை விதைக்கிறேன், உங்க ராஜ்யத்துல நான் விதைக்கிறேன். சின்ன சின்ன ஏதோ ஒண்ணு. இது இந்த இடத்துல சொல்லியிருக்கிறது வெறும் பணத்தை கொடுக்கறத பத்தி மட்டும் இல்லை. நல்லா கவனிங்க. இப்ப லூக்கா 6 படிக்கிறோம் பாருங்க, 35 இருந்து வாசிக்கிறோம் பாருங்க. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை. அவர் கிரேஸ் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம ஸ்தோத்திர பலி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவர் செய்யறாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா வேதவசனம் சொல்லுது, இவன் தோத்திரமே போட்டது கிடையாது, ஆனாலும் அவனுக்கு நான் தான் சாப்பாடு போடுறேன் அப்படிங்கிறார். எவ்வளவு அழகா போட்டிருக்கு பாருங்க. அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் என்ன பண்றாராம்? தட் இஸ் யுவர் ஃபாதர். அப்படின்னா அவருடைய தாராளத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவருடைய ஏராளத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நன்றி அறிவேன், நன்றி கெட்டவன் அவனுக்கு கொடுக்கவே கொடுக்காதுன்றோம். அவர் சொல்றார் நன்றி கெட்டவனுக்கும் நான் கொடுப்பேன். அப்புறம் துரோகி அவனுக்கும் நான் நன்மையை கொடுப்பேன். ஏன்னா அவன்கிட்ட இருக்கிறத அவன் கொடுக்குறான், என்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்குறேங்கிறார். அவனுக்கு ஆக்குச்சட்டி நான் மாற முடியாது. நான் கர்த்தர் மாறாதவர், நன்மை செய்கிறவர், கிருபை அளிப்பவர், பண்ணிக்கிட்டே இருக்கிறார். என்ன நடக்குது பாருங்க, இங்க பாருங்க 36. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவரா இருக்கிறது போல நீங்களும் உங்க ஃபாதர் எப்படி இருக்கிறாரு? Be merciful. என்ன பாருங்க, just as you are, heavenly father is merciful. உங்க அப்பா தாராளமான தகப்பன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் அப்பா தாராளமானவர். அப்படிப்பட்ட ஒரு தகப்பன். அவர் சொல்றாரு, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக்கும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொடுங்கள். ஸோ நாட் ஜஸ்ட் மணி, பணத்தை பற்றி மட்டும் அதில் பேசலை. ஸோ இன்க்ளூடிங் மணி, நாட் எக்ஸ்க்ளூடிங். அதோட சேர்ந்து பல காரியங்கள் இருக்கிறது. ஃபர்கிவ்னஸ் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் மன்னிங்க, நீங்கள் கொஞ்சம் உதவுங்க, நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து பாருங்க. இதெல்லாம் கூட ஒரு அளவுகோல் தான். மன்னிப்பதும் விட்டு கொடுப்பதும், ஒருவேளை தகுதியற்றவர்களுக்கு கூட உதவி செய்வதும் கடவுள் ஒரு விதையை போல தான் உங்கள் வாழ்க்கையில் வச்சிருக்கிறார். நான் உனக்கு பண்ண இது இல்லை, கொஞ்சம் நல்ல விஷயத்த கொஞ்சம் விதைப்பா. உன் அப்பா நான் அப்படி தான் இருக்கிறேன், என் புள்ள என்னை பார்க்குறல, நீனும் அப்படியே இரு, கவலைப்படாத, நான் அதுக்கு பலன் தருகிறவராய் இருக்கிறேன். அவன் சரி கிடையாது ஆண்டவரே, பரவாயில்ல, அது எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் நானே பண்ணுறேன். அப்போ மன்னி, விடுதலை பண்ணு, எல்லாமே தான் சொல்கிறாரு. அதாவது எதெல்லாம் உனக்கு வரணும்னு நினைக்கிறியோ எல்லாத்தையும் கொடுங்கிறார். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, எதெல்லாம் அறுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் விதைங்க. ஆமென். நீங்கள் விதைக்கிறதெல்லாம் அறுப்பீங்க. ஆமென். கலாத்தியர் 6 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மனுஷன் எதை
விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். அதை எந்த விஷயத்துல தான் சொல்றாரு? கிவிங்ல தான் சொல்றாரு, கொடுக்கறதுல தான் சொல்றாரு. இங்க பாரு, இந்த விஷயத்துல நீங்க கடவுளை கிண்டல் பண்ண முடியாது, யாரும் கேலி பண்ணிட முடியாது. ஏன்னா மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். அவரை கிண்டல் பண்ண முடியாது. சில பேர் கொடுத்தா வந்துருமா, அப்படி பண்ணா அப்படி வந்துருமா, இவ்வளோ வந்துருமா, அப்படி கிடையாது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். தேவனுடைய மாறாத பிரமாணம் அது. சிலர் அதை நக்கல் அடிச்சுட்டு இருப்பாங்க, சிலர் அதை கிண்டல் அடிச்சுட்டு இருப்பாங்க. அது என்ன இது, மங்காத்தாவா, வை ராஜா வை அப்படின்ட்டு. அவனுக்கு வந்து இது என்னன்னே புரியல, அதனால அவன் அதை பரியாசம் பண்ணிட்டு இருப்பான் உட்காந்து. சிலர் பாருங்க பிரசங்கியார்களே இருப்பாங்க அப்படி. நீங்க நினைக்காதீங்க ருத்ர தாண்டவத்தில் தான் கிண்டல் பண்றாங்கன்ட்டு. நிறைய பிரசங்கியார்களே அப்படிதான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இப்படி அப்படின்ட்டு எதையாவது போட்டு இது பண்றாங்க. அது வந்துருமா கிடைச்சிருமா, ஏன் வந்துரும் கிடைச்சிரும் நான் சொல்லுங்க, அவர் வார்த்தையில சொல்லியிருக்குது. அவர் வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். அதை நம்புறேன் நான், அவர் வார்த்தையை நான் நம்புறேன். கைமாறு கருதாமல் அப்படின்னா என்ன, எனக்கு வருமா வராதுன்னு தெரியாது, ஆனா கர்த்தர் எனக்கு தருவாருன்னு வார்த்தையை கொடுக்க, நம்பிக்கையை கொடுக்க, என்னெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் கொடுக்க கடைசியில் பார்த்தா இன்னைக்கு சொல்றேங்க நான், அறுத்து முடிய மாட்டுக்கு அவ்வளவு விளைச்சல் ஊருக்கு விளைஞ்சு போயிருக்குது. ஆமே, எந்த ஊருக்கு போனாலும் அங்கே கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க, கேட்டவங்க ரொம்ப வேற மாதிரி இருக்குதுங்க, தங்கத்தோடையும் பணத்தோடையும் வரவேற்றுட்டு இருக்கிறாங்க. நான் கொடுக்கணும், ஏன்னா கேட்டோம், வாழ்க்கையே மாறிடுச்சு. இன்னைக்கு கோயம்புத்தூர்லேருந்து வராங்க அந்த பிள்ளைங்களே, அவ்வளோ சாட்சி சொன்னாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இது எப்படி கேட்குறாங்க, எப்படி பலன் அடைகிறாங்க, எப்படி நன்மைகள் உண்டாகிறது, இப்படி ஊருக்கு நான் கேட்குறேன். நான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. கடவுளுடைய வார்த்தை எவ்வளோ அழகாக போய் அவங்க வாழ்க்கையில் வேலையை அது செய்யுது. அப்போ நான் சொல்கிறேன், பெருக விதைக்கிற நீங்கள் பெருக அறுப்பீர்கள். ஆமென். இது என்ன சொல்லனா, இது யாருக்கும் சாத்தியங்கிறதுனால தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். சில நேரங்களில் இந்த விதைக்கிற காரியத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்க. கலாத்தியரில் நாம் படிக்கிறோம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. எதை பற்றி பேசிட்டு வராரு, எதை பற்றி பேசிட்டு வராரு, விதைக்கிறத பற்றி பேசிட்டு வராரு. தேவனுக்கென்று நாம் விதைக்கிறோம், மக்களுடைய வாழ்க்கையில் நாம் விதைக்கிறோம், நன்மைகளை விதைக்கிறோம், நல்ல காரியங்களை விதைக்கிறோம். அப்படி செய்யும் போது சம்டைம்ஸ் நமக்கு சில சோர்வுகள் வருகிறது. ஏன் சோர்வு வருது? ஏன்னா விதைச்சிருக்கிறோம், ஆனால் ஒன்றுத்தையுமே பார்த்த மாதிரியே தெரியலையே. அல்லது நன்மை செஞ்சுருப்பீங்க, அந்த ஆட்கள் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, கண்டுகிருக்கவே மாட்டாங்க. அது வரைக்கும் வேணும்னு இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஹூ ஆர் யூ அப்படின்ட்டுருப்பாங்க. இப்படி ஏதாவது நடக்கும். அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகிடுதாங்க, ஆட்கள் டல்லாகிடுறாங்க. என்னத்தை எவ்வளோ பண்ணி ஒன்றும் பார்க்க முடியலையே, ஒன்றும் நடக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சோர்வு உள்ள வருது. அதனால தான் இதை எழுதுறார், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. ஏன் உங்கள் விளைச்சலும் உங்கள் அறுவடையும் கொஞ்சம் தாமதமான மாதிரி இருந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. ஏனென்றால் நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், ஆமென். For the proper time we will reap, amen, and we do not given in. அதாவது ஒரு சரியான நேரம், ஒரு அறுவடை உங்க வாழ்க்கையில தேவன் கொண்டு வருவார். ஒருவேளை ஒண்ணுமே நடக்காத மாதிரி சில நேரம் இருக்கும், அப்படிதான் இருக்கும். எத்த உடனே அடுத்த நாளே டக்கு 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 டக்குன்னு. அதனாலதான் சிலர் அதெல்லாம் கிண்டல் பண்றாங்க, வந்துருமா கிடைச்சிருமா. அவர் சொல்லியிருக்கிறார், நான் செஞ்சிருக்கிறேன். நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறதோ தேவன். ஆமென். நான் பண்ணிட்டே இருக்கிறேங்க, நான் பண்ணிட்டே இருப்பேன். ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுது, ஒருத்தன் விதைச்சா அறுக்க முடியும். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, பூமி உள்ளளவும் விதைப்பும் அறுப்பும் ஒளிவது இல்லை. ஒளிவதே கிடையாது, அது இருந்துகிட்டே இருக்கும். அப்ப நான் என்ன பண்ண போறேன், பலன் வருதோ வரலையோ, உடனே வருதோ லேட்டா வருதோ அது எனக்கு தெரியாதுங்க. ஆனா நான் விதைக்க போறேன். ஏன்னா என் தேவன் சொல்லியிருக்கிறார், ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆமென். நான் சொல்றேன், உண்மையா சொல்றேங்க. ஆண்டவருக்கு முன்னாடி இன்னைக்கு எல்லாம் எத்தனையோ பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க, நீங்களாம் உட்காந்து சொல்றேன். அன்னைக்கு ஒண்ணுமே தெரியாதமா இருந்தது, இன்னைக்கு லிட்டரலாவே சொல்றேன், அறுக்க முடியல. அந்த அன்பை
இங்கே வாங்க, அங்கே வாங்க, என் வீட்டுக்கு வாங்க, அங்கே வரமாட்டேங்கிங்களே, இங்கே தான். ஒரு நேரம் கண்டுக்கிறதுக்கே ஆள் இல்லை. யாராச்சும் இருக்கீங்களாப்பா அப்படின்னா என் சவுண்டு தான் திருப்பி கேட்கும், யாராச்சும் இருக்கீங்களாப்பா அப்படின்ட்டு. எக்கோ மட்டும்தான் கேட்டுச்சு. ஆனால் இப்போ பார்த்தா ஊருக்கு, நாடுக்கு, தேசங்களுக்கு அவ்வளோ அறுவடைகளை பார்க்க முடிகிறது. அப்போ யோசித்து பாருங்க, கொஞ்சம் பொறுமையா, கொஞ்சம் நிதானமா பண்ண வேண்டியதை பண்ணிட்டே இருங்க. நாள் வருது, அறுவடை நாள்னு ஒன்று இருக்குது, விதைக்கிற நாள்னு ஒன்று இருக்குதுன்னா அறுக்கிற நாள் ஒன்று இருக்குது. அப்பொழுது நீங்கள் அறுப்பீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்பீர்கள். அறுவடை நிச்சயங்க. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் கொடுத்து அவர்களுடைய நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். தேவன் தான் கொடுத்தாரு. சிலது அம்புட்டியும் தின்னுடுச்சு. நீங்க என்ன பண்ணீங்க? கொஞ்சம் திங்கிறது மட்டும் இல்லாமல் அதை கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கிறீங்க? விதைச்சிருக்கீங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். அதை மட்டும் நான் செய்கிறேன்னு நீ நினைக்காத. உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஆமென். சும்மா கிடையாது பாருங்க, சும்மா கிடையாது. நீங்கள் கொண்டு வந்து விதைக்கிற ஒவ்வொரு விதைகளையும் தேவன் விதைகளை வர்த்திக்க செய்து ஒரு விளைச்சலை கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். ஆமென். சிலது கொஞ்சம் டைம் எடுக்குது. டைம் எடுக்குதுன்னா முடிஞ்சிருச்சு நீங்க நினைக்காதீங்க. ரொம்ப நல்லது. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு 10 மாசம் ஆகுது பாருங்களேன். கன்சீவ் ஆயிடுச்சு, விதை உள்ள போனா கூட, வித்து உள்ள போயிருந்தா கூட ஒரு 10 மாதம் ஆகுது, ஒரு முழுமையான குழந்தையாய் அது வருகிறது. நான் சொல்றேன், தேவன் அந்த மாதிரி நாட்கள் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறார். ஆமென். அப்படியே போகலாம் நீங்க நினைக்காதீங்க. எதுவுமே பலன் இல்லையே, ஒண்ணுமே பார்க்கலையே, அப்படிப்பட்ட நேரங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி நேரம் தான் உங்கள் விசுவாசம் மிகப்பெரிய அளவில் அசைக்கப்படுகிறது. ஒன்றுமே பார்க்கல, ஒன்றுமே நடக்கலை, இப்படியே போயிருமோ அப்படின்னு இருக்குது. வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். உன் ஆகாரத்தை தண்ணீரின் மீது போடு. அப்படின்னா என்ன? விதைகளை நாம் போடுகிறோம். உன் ஆகாரத்தை தண்ணீரின் மீது போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். பலன் வருமாங்கிறது டவுட்டே கிடையாது, கன்ஃபார்மா வருதுங்க. வரும்போது நான் இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவரே எடுத்து முடியலையே ஆண்டவரே அப்படின்னு அந்த நன்மையை தாங்கக்கூடாத அளவுக்கு உங்க வாழ்க்கையை நன்மையினால் நிரப்பி, அறுவடையினால் நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார் பாருங்க. ஆமென். அப்படி இருக்குங்க அந்த குட்னஸ். எங்க திரும்பினாலும் விளைஞ்சு நிற்கும். ஐயோ எதை போய் எடுக்க, எதை அந்த மாதிரி வெள்ளியும் பொண்ணும் குவியும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். கஸ்டமர்லாம் குவிஞ்சு நிற்பாங்க. பிஸ்னஸ் வளர்ந்து அறுவடை மாதிரி நிற்க ஆரம்பிக்கும். ஆமென். சோம்பேறியின் வயல் நிலத்தை போய் பார்த்தா அங்கே முச்செடி இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு விதைக்கிற மனிதன் மிகப்பெரிய அறுவடைகளை அவன் பார்ப்பான். ஆமென். அப்போ நல்ல கவனிங்க, கேட்கிற அந்த அளவுகோல் பெறுகிறதை தீர்மானிக்கிறது. அதே போல கொடுக்கிற அந்த அளவுகோல் நீங்கள் பெறுவதை தீர்மானிக்கிறது. ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஆபிரகாமுக்கு அன்லிமிட்டெட் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரா? கொடுத்துட்டார். இப்போ ஆபிரகாம் எப்படி அதை இன்ஹெரிட் பண்றான் பாருங்க. அதை மட்டும் வாசித்து ஜெபம் பண்ண விரும்புகிறேன். ஆதியாகமம் 13. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். நல்லா கவனிங்க, அன்லிமிட்டடா அவர் வச்சுட்டாரு. இப்போ ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, எவ்வளோ வேணும் உனக்கு? எவ்வளோ உனக்கு? நான் வச்சதுக்கு அளவே கிடையாது.
ஆனா உனக்கு எவ்வளவு வேணுமோ உன் காலை எடுத்து வை. உனக்கு எவ்வளவு வேணுமோ உன் கண்ணை எடுத்து வை. நல்லா கவனிங்க. எம்மட்டும் நீ பார்க்கிறாயோ அம்மட்டும் பெற்றுக்கொள்ளுவாய். எம்மட்டும் நடந்து திரிகிறாயோ அது உன்னுடையதாய் மாறும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அளவற்றதா இருக்கிறது. பட் நீங்க எவ்வளவு விஷன் பண்ண போறீங்க, நீங்க எவ்வளவு தரிசிக்க போறீங்க, நீங்க எவ்வளவு கனவு காண போறீங்க, நீங்க எவ்வளவு ஒரு மிஷன்ல இறங்க போறீங்க, எவ்வளவு காலை எடுத்து வைக்க போறீங்க. நான் சொன்னேன், நான் 2000 பேருக்கு திருநெல்வேலியில வேலை வாய்ப்பு உருவாக்குவோம். இப்போ நான் சொல்றேன், கடவுள் 2000லாம் வைக்கல, கடவுள் 2 லட்சம் கூட வச்சிருக்கிறாரு. ஆனால் அக்கார்டிங் டு மை லெவல் ஆஃப் ஃபெய்த் நான் அதை பார்த்து கால் எடுத்து வைக்க வைக்க அவர் கரம் ஒவ்வொன்றா கொண்டு வந்து அதை ஆசீர்வச்சுக்கிட்டே இருக்குது பாருங்க. ஆமென். இப்படிதான் நடக்குது. அப்போ கடவுள் அளவற்ற விதத்தில் வச்சிருக்கிறாரு. ஆனா உங்க விஷனின் அளவு என்ன, அதுக்குள்ளதான் அது வரும். உங்களுடைய தரிசனத்துக்கு மேல உள்ள பாய முடியாது. உங்க தரிசனம் என்ன, நீங்க எந்த அளவுக்கு கனவுகளை, எந்த அளவுக்கு உங்களுடைய விஷனை வச்சிருக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்க காலை எடுத்து வைக்க விரும்புறீங்க, எந்த அளவுக்கு நீங்க மூவ் ஆக விரும்புறீங்க. நான் சொல்றேன், அதுல இருந்து தான் அது உண்டாக போறது. சொல்றாரு, தேசத்தின் நீளம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி. நீ எம்மட்டும் பார்க்கிறாயோ அம்மட்டும் நான் உனக்கு தரப்போகிறேன். எம்மட்டும் நீ காலை எடுத்து வைக்கிறையோ அம்மட்டும் அது உன்னுடையதா இருக்கிறது. ஆமென். இப்ப அளவுகோல் யாருக்கிட்ட இருக்குது? ஆபிரகாம் கிட்ட தான் இருந்தது. ஆமென். ஆண்டவர் கிட்ட அளவே கிடையாது, ஆபிரகாம் கிட்ட அளவு இருக்கு. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? ஏதாவது புரியுதா உங்களுக்கு? ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்கிறோம். இதுல ஒர்க் பண்ணணும். இந்த காரியங்கள்ல கவனம் செலுத்தணும். கிறிஸ்தவ வாழ்க்கைய சும்மா அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் ஒண்ணுமே இல்லை. தீவிரம் இருக்கணும் சில விஷயங்கள்ல. கடவுளுடைய வார்த்தைய கேட்கணும். சும்மா அழகா குவாலிட்டியா அந்த நேரத்துக்கு உட்கார்ந்து ஏதோ ஃப்ரீயா இருந்தா கேட்கணும். அப்போ ஃப்ரீயா இருக்கும் போது தான் ஆசீர்வாதமும் வரும். அது ஃப்ரீயா இருக்கும்போது வரும். எல்லாருக்கும் சப்ளை பண்ணிட்டீங்க, அப்பா அப்போ கொஞ்சோல இருக்கு, அங்க ஒருத்தன் ஃப்ரீயா இருந்தா வருவான், அங்க அந்த பக்கமா போட்டோம் அப்படின்னு வண்டி அந்த பக்கமா வரும். நான் தீர்மானிக்க போறேன், என் தேவன் அளவற்றவராக இருக்கிறார். கடவுளுடைய வல்லமைக்கு ஏதாவது அளவு இருக்கா? அளவே கிடையாது. ஆனா இயேசு சொல்றாரு, according to your faith is done unto you. உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுள். கடவுள் இப்படி சொல்லல, என் வல்லமையின்படியே உங்களுக்கு ஆகும். அவர் வல்லமையின்படி ஆகும்னா அதுக்கு லிமிட்டே கிடையாது. அவர் சொல்றாரு, யார் வேணாலும் எடுத்துக்கலாம், இந்த பெண் மட்டும்தான் போய் எடுத்துக்கிறாங்க. அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். ஆமென். அவர் ஒன்னும் நீ தொடு நீ தொடாத அப்படிலாம் கிடையாது. அவர் சொல்றாரு, தாகம் உள்ளவன் எவனோ அவன் பானம் பண்ண கடவுள். உன் தாகம் தான் உங்கள் அளவை தீர்மானிக்கிறது. ஆமென். உனக்கு எவ்வளவு தாகம் இருக்கோ அவ்வளவு நீ பருகலாம். ஆமா, உனக்கு எவ்வளவு உன் விசுவாசத்திலிருந்து என்கிட்ட இருந்து என்ன பண்ண முடியும், எடுத்துக்கொள்ள முடியும். என்கிட்ட அளவே கிடையாது, என்கிட்ட பட்சபாதமும் கிடையாது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுபட்டால், இல்ல வேற எந்த குறைவில் நீ இருந்தாலும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் அவன் கேட்க கடவன். அவர் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவரும் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். ஆமென். ஒரு ஆளை கூட அவர் தள்ள மாட்டாருங்க, ரிஜெக்ட் பண்ண மாட்டாருங்க. என்ன வார்த்தை பாருங்க, உங்களில் ஒருவன். அந்த ஞானத்துல நீங்க என்ன வேணாலும் போடலாம், எந்த ஞானம் போடலாம். உங்களுடைய வாழ்க்கையில வேற எந்த குறைவு வேணாலும் போடலாம். மெசேஜ் என்னன்னா, உங்களில் ஒருவன் குறை உள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். எல்லாம் சொல்லுங்க, யாவருக்கும் சம்பூர்ணமாய். இப்ப கடவுளை பத்தி ஒரு தெளிவு உங்களுக்கு வந்துடணும். கடவுள் இவனுக்கு தான் கொடுப்பான் அவனுக்கு தான் கொடுப்பான், அவர் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அதை இன்னொரு விதத்திலையும் சொல்றாரு, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற. யாரையுமே அவர் ரிஜெக்ட் பண்றது இல்லை, யாரையுமே உனக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்றதே கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்?
அப்படிப்பட்ட தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். Thank you Lord Jesus. உள்ளத்தை அவருக்கு நேராக திருப்புங்கள். ஆமென். Thank you Lord Jesus. இந்த வெளிச்சங்களுக்காக நன்றி ஆண்டவரே, இந்த புரிதலுக்காக நன்றி ஆண்டவரே. இப்படிப்பட்ட சில அற்புதமான சத்தியங்களாலும் வெளிச்சங்களால எங்க வாழ்க்கையை நீங்க கட்டக்கூடிய ஒரு தேவன் சுவாமி. ஆண்டவரே, இன்னைக்கு இந்த மாலை வேளையில அந்த மெஷர்மெண்ட், அந்த அளவுகோலை அவரவர் கைகளில் நீர் கொடுத்திருக்கிறீர். மரணம், ஜீவன், ஆசீர்வாதம், சாபம் எல்லாமே இங்க இருக்குதுப்பா. நீ ஜீவனை தெரிந்து கொள். சூஸ் லைஃப். ஆண்டவரே, எங்களுக்கு அந்த கிருபையை நீங்க கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். அதை எங்களுக்கு போதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். விதையை எங்களுக்கு கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். விதைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல நிலங்களை எங்களுக்கு காட்டுவதற்காக ஸ்தோத்திரம். அந்த 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 நிலங்களில் நாங்கள் விதைக்கிற அந்த விதைகளுக்கு நீங்க நீர் பாய்ச்சுகிறதற்காக ஸ்தோத்திரம். அதை நீங்க விளைய செய்வதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் அதை பெருக செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இப்படி எங்க வாழ்க்கையில் ஆரம்பம் முதல் முடிவு வரை நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க கிரியை செய்து கொண்டே இருக்கிறீங்க. எங்களை தூக்குவதற்காக, எங்களை சுகப்படுத்த, எங்களை பலப்படுத்த, எங்களை விடுவிக்க, எங்களை நன்றாக்க உம்முடைய ஆவி, உம்முடைய கரம் செயல்புரிந்து கொண்டே இருக்கிறது. இந்த மாலை வேளையில ஒரு வெளிச்சம் அடிக்கட்டும் சுவாமி. இது குறித்த ஒரு புரிதல் உண்டாகட்டும். Thank you Lord Jesus. இந்த அளவுகோல், அந்த அளவுகோல் ஹல்லேலூயா என் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்க கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவர் கொடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் விருத்தி அடையும் பொழுது அதை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிக்கிறீர்கள். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். That your revelation level is determined your receiving level. Yes, your revelation is measurement of your life. வேதம் சொல்லுகிறது, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் 2 பேதுருல வாசிக்கிறோம், எல்லாவற்றையும் அவர் கொடுத்திருக்கிறாராம். கொடுக்காத எதுவுமே கிடையாது. ஆனா எப்படி ஒரு மனிதன் அதை பெறுகிறானா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. The knowledge of Christ, the knowledge of God. அவரை அறிய 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 கிருபை பெருகுகிறது, சமாதானம் பெருகுகிறது. அறிவுதாங்க அளவுகோல், அறிவுதான் அளவுகோல். Your revelation level is determined your receiving level. Hallelujah. அறிய 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 கிருபையும் சமாதானமும் பெருகுகிறது. ரேக்லாமா ஷாட்டாலா பாராகாதாரா. ஆண்டவரே, எங்க கரங்களை இப்படி எல்லாத்தையும் எங்க முன்னாடி நீங்க வச்சு எங்களுக்கு போதித்து, எங்களை உணர்த்தி, எங்களை நடத்துறீங்க. ஆண்டவரே, இன்னும் கூடுதல் வெளிச்சங்கள் உண்டாகட்டும். ஒருவேளை வாழ்க்கையில சில காரியங்களால் ஏற்பட்ட சோர்வுகள், சில காரியங்களால் சில ஒரு விதமான அசதி, ஒரு விதமான பலகீனங்கள், சில தோல்விகள், சில தாமதங்கள், சில காரியங்களை விட்டு எங்களை திசை திருப்பும்படியாய், இந்த வசனங்களை எங்களை விட்டு எடுத்து போடும்படியாய் பிசாசு கொண்டு வருகிற சகல தந்திரங்களை மேற்கொள்ளுகிற கிருபைகளை நான் பேசுகிறேன். தாமே நீங்கள் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் நீங்கள் அறுப்பீர்கள். Thank you Lord Jesus. ஆண்டவரே, ஒரு திடனையும் ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியத்தையும் பிள்ளைகளுக்கு தாங்க சுவாமி. Thank you Lord, thank you Lord, thank you Lord. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் அளக்கப்படும். நீங்க அளவில்லாமல் அளக்குறீங்க சுவாமி. அதை நாங்க பார்க்க 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 அந்த சாயலுக்கு ஒப்பான மறுரூபங்களை எங்க வாழ்க்கையில நீங்க கொண்டு வருகிறதற்காக நன்றி. இயேசுவின் உயர்ந்த நாமத்தினால் பிதாவே, ஆமென், 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 ஆமென். Praise God. Hallelujah. Amen. Praise God. இப்பொழுது நாம் கர்த்தருக்கு கொடுக்க இருக்கிறோம். ஆமென். உங்க அறுவடைய நீங்க தான் தீர்மானிக்கிறீங்க. அவ்வளவுதான். சிம்பிள். அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த் நீங்க அதை என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஆன்லைன்ல பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாய் உங்கள் விதைகளை விதைக்கலாம். கூகுள் பே ஆர் ஃபோன்பே, பேடிஎம்ஸ் அக்கௌண்ட் எதில் வேணால் பண்ணலாம், நீங்க விதைக்கலாம். நான் சொல்லுகிறேன், உங்கள் விதை உங்கள் அறுவடையை தீர்மானிக்கிறது.
என்னுடைய விதை எனது அறுவடையை தீர்மானிக்கிறது. எனக்கு எவ்வளவு வரணுங்கிறத நீங்க தீர்மானிக்க முடியாது. அது உங்க கையில கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளவு வரணுங்கிறதையும் நான் தீர்மானிக்க முடியாது. அது உங்க கையில தான் இருக்குது. ஏனென்றால் அதனாலதான் யாராவது எனக்கு உங்க விதை தான் உங்க அறுவடையை தீர்மானிக்கணும், அப்ப அது வேற யார் கையிலயோ அது இல்ல, அது உங்க கைகளில் தான் இருக்கிறது. ஆமென். கரங்கள் எடுத்துக்கொள்ளுங்களாம். மணி இஸ் a seed. வேதவசனம் சொல்லுகிறது பணம் ஒரு விதையா இருக்கிறது. ஆமென். பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஸோ நான் சொல்றேன், தேவன் உங்கள் விதைகளை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தின் முதல் வாரங்களில் நம்முடைய tithes and offering seeds நாம் விதைக்கிறோம். ஆமென். இன்னைக்கு காலையில் சொன்ன தரமான ஒரு தேவனை தொழுது கொள்கிறோம், தரமான ஒரு சுவிசேஷத்தை கேட்கிறோம். நாம் செய்கிறது எல்லாம் தரமானதாய் தேவனுக்கு இருக்கட்டும் என்று சொல்லி. ஆமென். கரங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. டேடி, இன்னைக்கு விதைக்கிற எல்லா விதையை நான் பிளஸ் பண்றேன். ஆமென். என்ன விதைக்கிறாங்களோ அதெல்லாம் பெருகட்டும். பொன்னை விதைத்திருக்கிற பிள்ளைகள் பொன்னை பெருக செய்வீராக, நிலங்களை பெருக செய்வீராக. அன்பை விதைக்கிறவர்கள் அன்பை பெருகுவார்களாக. நன்மை செய்கிற பிள்ளைகள் நன்மையை அறுவடையாய் பார்ப்பார்களாக. நீங்க தான் விதையை கொடுத்தீங்க, அதை நம்பிக்கையோடு பல பேருடைய வாழ்க்கையில விதைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடப்படும் என்ற வார்த்தைகள் நிறைவேறட்டும். எப்படி வந்ததுன்னே தெரியலங்க, என் அக்கௌண்ட்ல வந்து விழுந்து கொண்டிருக்கிறது, என் மடியில விழுந்து கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கையில அது பாய்ந்து வருகிறதுன்னு சொல்ற மாதிரி அறுவடைகளை உடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். சுவாமி, தேங்க்யூ லார்ட். நீர் உண்மை உள்ளவர், உடைய வார்த்தை உண்மை உள்ளது. மிகப்பெரிய அறுவடையை உடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.